வணக்கம் நேயர்களே, தீர்வு பாலம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கும் நான் மனோஜ். ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில மக்கள் அன்றாடம் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள், அதற்கான தீர்வுகளை தான் வெகு அலசி கொண்டு இருக்கிறோம். அந்த வகையில இன்னைக்கு மக்கள் நலத்திட்டங்களா தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட அந்த திட்டங்கள் எல்லாம் எந்த அளவிற்கு அதனுடைய நோக்கத்தை எட்டியிருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் நம்மளுடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில ரொம்ப விரிவாகவே அலச போறோம். குறிப்பாக விவசாயிகள் ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் வாடிக்கையாளர்கள், இந்த இரண்டு பேருக்குமே பொதுவாக நன்மை பயக்கக்கூடிய வகையில தமிழக அரசால் அறிவிக்கப்பட்ட திட்டங்கள் இரண்டு. ஒன்று உழவர் சந்தை திட்டம், இன்னொன்று பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள். இந்த இரண்டு திட்டங்களுமே தற்போதைய காலகட்டத்தில் எந்த அளவிற்கு மக்களை சென்று சேர்ந்திருக்கிறது, அதனுடைய நோக்கம் எட்டப்பட்டு கொண்டிருக்கிறதா அப்படிங்கிறது தான் இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியில தமிழகம் முழுக்க கள நிலவரங்களை அலச போறோம். மக்களுடைய நலனுக்காக ஆரம்பிக்கப்பட்ட இந்த திட்டங்கள் பற்றி தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை அலசுறதுக்கு முன்னாடி இந்த இரண்டு திட்டங்களுக்குமான அந்த வேறுபாடுகள் என்ன அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்க வேண்டியது இருக்குது. குறிப்பாக 1999ஆம் ஆண்டு திமுகவினுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த உழவர் சந்தை திட்டம் அப்படிங்கிறது விவசாயிகள் தாங்கள் விளைவித்த அந்த விளைபொருட்களை நேரடியாகவே அந்த சந்தைக்கு கொண்டு வந்து அங்கிருந்து நேரடியாக வாடிக்கையாளர்கள் கிட்ட விற்கலாம். அதற்கான விலையை இந்த உழவர் சந்தையினுடைய அதிகாரிகள் ஒவ்வொரு நாளும் நிர்ணயிப்பாங்க. இது உழவர் சந்தை. இதுவே பண்ணை பசுமை அங்காடிகளை பொறுத்த வரைக்கும் விவசாயிகளுடைய அந்த விளைபொருட்களை நேரடியாக அரசே சென்று கொள்முதல் செய்து அதற்கு ஒரு விலையை நிர்ணயித்து விவசாயிகள் கிட்ட கொடுத்துட்டு அதற்கான விலையை சரியான முறையில், நியாயமான முறையில் வாடிக்கையாளர்களிடமிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியதுதான் பண்ணை பசுமை அங்காடிகளினுடைய நோக்கம். இதுதான் இந்த இரண்டுக்குமான வித்தியாசம். இப்படி இருக்கக்கூடிய இந்த இரண்டு நலத்திட்டங்களுமே தற்போதைய நேரத்தில் தமிழக அளவில் எந்த அளவிற்கு இருக்கு அப்படிங்கிறது தான் பார்க்க போறோம். முதல்ல உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு தற்போதைக்கு செயல்பாடுகள் இருக்கிறது, அந்த உழவர் சந்தைகளுடைய நோக்கம் சரியாக எட்டப்பட்டு கொண்டு இருக்கிறதா, இதனால விவசாயிகளும் வாடிக்கையாளர்களும் சரியாக பயனடைந்து கொண்டிருக்கிறார்களா அப்படிங்கிறத பார்க்கலாம். குறிப்பாக அந்த உழவர் சந்தைகளில் எந்த அளவிற்கு வியாபாரிகளுக்கும் சரி வாடிக்கையாளர்களுக்கும் சரி அந்த அத்தியாவசிய தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்யப்பட்டு இருக்கிறதா அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு நாமக்கல்ல இருந்து வந்திருக்கு. அந்த செய்தி தொகுப்பை முதல்ல பார்க்கலாம். நாமக்கல் நகரத்தின் மையப்பகுதியில் அமைந்துள்ள உழவர் சந்தையில் 130க்கும் மேற்பட்ட கடைகள் உள்ளன. இதில் நாள்தோறும் 150க்கும் மேற்பட்ட விவசாயிகள் தாங்கள் விளைவிக்கும் பொருட்களுக்கு விலை நிர்ணயம் செய்து விற்று வருகின்றனர். ஆனால் இங்கு குடிநீர், கழிப்பிடம் போன்ற அத்தியாவசிய தேவைகள் கூட இல்லை என கூறும் விவசாயிகள் இந்த உழவர் சந்தையில் சுற்றுச்சுவர் இல்லாததால் இரவு நேரங்களில் வைக்கப்படும் பொருட்கள் திருடப்படுவதாகவும் குற்றம் சாட்டுகின்றனர். விவசாயிகளுக்கு போதுமான கழிவறை, குடிநீர் வசதிகள் செய்து தரப்படலை. சில நேரம் விவசாயம் இந்த விளைபொருட்கள் அதிகமாக வாரச்சந்தைக்கு வரும்போது வியாபாரிகள் இடைநெருக்கடி இல்லாமல் ஒரு கடைக்கு 3 பேர் 4 பேர் விற்கக்கூடிய சூழ்நிலை இருக்குது. அவங்களுக்கு குடிநீர் வசதி, கழிப்பிட வசதி செய்து கொடுக்கல. விவசாயிகளுடைய விளைபொருளுக்கு இங்கே இருக்கிற குளிர்பாசன வசதி செய்யப்பட்ட அறை போதுமான வசதி இல்லை. விழா காலங்களில் நாள்தோறும் 200க்கும் மேற்பட்ட விவசாயிகள் உழவர் சந்தைக்கு வருவதால் ஒரே கடையில் 3 வியாபாரிகள் வியாபாரம் செய்ய வேண்டிய நிலை ஏற்படுவதால் இதை மேலும் விரிவாக்க வேண்டுமென விவசாயிகள் கோரிக்கை விடுக்கின்றனர். மேலும் சாலை விரிவாக்கத்திற்காக இடிக்கப்பட்ட சுற்றுச்சுவரை மீண்டும் கட்ட வேண்டும் எனவும் தெரிவிக்கின்றனர். விவசாயிகள் அதிகமாக வர்றப்ப கடைகள் பத்த மாட்டேங்குது. ஒரு கடைக்கு 2 பேர் 3 பேர் உட்காந்து வியாபாரம் பண்ணுற மாதிரி இருக்குது. 3 பேர் இருக்கையில அவங்க பொருளை விற்கிறத பார்க்குறாங்க, நம்ம பொருள் விற்க முடியாமல் போயிடுது. அப்போ பொருளெல்லாம் விற்காமல் போயிடுது. ரெண்டாவது நிறையா பொருள் திருட்டு போயிடுதுங்க. அதனால கொஞ்சம் கடைகள்லாம் கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுத்தா எங்களுக்கு கொஞ்சம் சௌகரியமாக இருக்கும். இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளே தங்கள் பொருட்களுக்கு நேரடியாக விலை நிர்ணயித்து விற்பதற்காக கட்டப்பட்ட உழவர் சந்தை அவர்களுக்கு உண்மையிலேயே பயனுள்ளதாக மாற்ற வேண்டும் என்று விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ரீதர், நியூஸ் 7 தமிழ், நாமக்கல். நாமக்கல்ல செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த உழவர் சந்தையில என்னென்ன மேம்பாடுகள் எல்லாம் செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த உழவர் சந்தையில் இருக்கக்கூடிய அந்த விவசாயிகள், வியாபாரிகள் என்னென்ன கருத்துக்களை முன் வச்சாங்க அப்படிங்கிறத விளக்கக்கூடிய அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து சென்னையிலிருந்து நம்முடைய செய்தியாளர் செந்தில்குட்டி தற்போதைக்கு நம்மளுடைய நேரலையில் இணைகிறாரு. சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த பண்ணை பசுமை காய்கறி அங்காடிகளினுடைய அந்த செயல்பாடு அப்படிங்கிறது எப்படி இருக்கிறது, இந்த அங்காடிகளில் இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை சேமிச்சு வைக்கிறதுக்காக அந்த கிடங்கு எப்படியெல்லாம் செயல்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது தொடர்பாகத்தான்
தகவல்களை நமக்கு திரட்டி கொண்டு அவர் நின்று கொண்டிருக்கிறாரு. செந்தில்குட்டி வணக்கம். தற்போதைக்கு சென்னையில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய அந்த கிடங்கு, சேமிப்பு கிடங்கு அப்படிங்கிறது எந்த அளவிற்கு செயல்பட்டு கொண்டிருக்கிறது? அங்கு குளிர்பதன வசதிகள்லாம் சரியான முறையில் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த காய்கறிகளுடைய சேமிப்பு எப்படி இருக்கிறது? வணக்கம் மனோஜ். அதாவது விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு உரிய விலை கிடைக்க வேண்டும். அதை கொடுத்து அந்த விளைபொருட்களை சென்னை போன்ற மாநகர்களுக்கு கொண்டு வரக்கூடிய இந்த பண்ணை பசுமை திட்டமானது கடந்த 2013ஆம் ஆண்டு முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அவர்களால் தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தற்போது வரை எந்த ஒரு தடையும் இல்லாமல் மிகவும் தெளிவாக இங்கு இருக்கக்கூடிய விற்பனையாளர்கள் விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்து இங்கு வரக்கூடிய காய்கறிகள், அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தேனாம்பேட்டை காமதேனு கூட்டுறவு சங்கத்தில் இருக்கக்கூடிய இந்த கிடங்கில் வந்து சேமித்து வைக்கிறார்கள். இங்கு வந்து முக்கியமாக விலை அதிகமாக இருக்கக்கூடிய அந்த காய்கறிகளை வந்து ஓரளவுக்கு தேக்கி வைக்கக்கூடிய அந்த அமைப்பாக இந்த கிடங்கு அமைந்திருக்கிறது. இங்கு பார்க்க முடியும், இங்கு வந்து வெங்காயம் அதிக அளவில் தேக்கி வைக்கப்படுகிறது. ஏனென்றால் இது நாசிக் போன்ற பகுதிகளிலிருந்து கொண்டு வருவதால் இந்த வெங்காயம் அடிக்கடி வந்து பதுக்கல் வெளி சந்தைகளில் நடப்பதாலும் அந்த விலை ஏற்றத்தை குறைக்கும் வகையும் இந்த இடங்களிலிருந்து, இந்த கிடங்குகளிலிருந்து கொண்டு போவதாக இங்கு இருக்கக்கூடியவர்கள் தெரிவிக்கிறார்கள். அதே போல மற்ற தக்காளி விலையேற்றம் இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையிலும் தக்காளியும் அதிக அளவில் இந்த பகுதிகளில் தேக்கம் செய்யப்பட்டிருக்கிறது. இந்த காய்கறிகள் அனைத்துமே வந்து சரியான அந்த கிடங்குகள் அனைத்திலுமே வந்து சரியான ஈரப்பதம் மற்றும் அந்த காற்றோட வசதிகளுடன் இடம்பெற்றிருக்கிறது. அதே போல் இந்த காய்கறிகள் ஏற்கனவே விவசாயிகளிடமிருந்து வாங்கி வரக்கூடிய சூழ்நிலையில் அதை மீண்டும் ஒரு தரம் பிரித்து ஒரு முழு ஆரோக்கியத்துடன் இருக்கக்கூடிய ஒரு காய்கறியாக மக்களுக்கு கொடுக்கும் வகையில் இங்கு இருக்கக்கூடிய பணியாளர்கள் பணியாற்றி வருகிறார்கள். இது தொடர்பாக நம்மிடையே பேசுவதற்கு இந்த அதாவது பண்ணை பசுமை அங்காடியின் மேற்பார்வையாளராக இருக்கக்கூடிய ராகவன் அவர்கள் நம்மிடையே இருக்கலாம். அவட கேட்கலாம். சார், இப்போ இந்த பண்ணை பசுமை அங்காடி எப்படி செயல்பட்டு இருக்கு? இங்கே இந்த கிடங்குல எப்படி வந்து பணியாளர்கள் பணியாற்றிட்டு வராங்க? இன்னும் மக்கள் வந்து எந்த அளவுக்கு இங்கே வந்து ஆர்வமாக வாங்கிட்டு இருக்காங்க? தினந்தோறும் 30 டன் வரைக்கும் கிருஷ்ணகிரி, செட்டிப்பள்ளி, தங்கமாப்பட்டி, பாகலூர், ஊட்டி போன்ற இடங்களிலிருந்து காய்கறிகள் லாரி மூலமாக இங்கே வர வச்சு விவசாயிகளை நேரடியாக கொள்முதல் செய்து பிற சங்கங்கள் மூலம் இங்கே வந்து காலையில் 4:30 மணிக்கெல்லாம் வந்துடுது. இதை வந்து நாங்கள் 40 கடைங்களுக்கு சென்னைகளிலிருந்து பிரிச்சியும் 400 அம்மா உணவகங்களுக்கும் மொத்தமாக ஒவ்வொரு கடைங்களுக்கு சப்ளை பண்ணிட்டு வரோம். விலை மலிவாக தக்காளி இப்போ இங்கே எங்கள் கையில் 40 ரூபா தான் இன்றைக்கி விலை, வெளியே வந்து 60 ரூபா விற்கிது. அந்த விலையை குறைக்கிறதுக்கும் விவசாயிகளுக்கு அதே நேரத்தில் அவங்களுக்கு போதுமான அளவு பண தடுக்க இல்லாமல் கொடுப்பதற்கும் மக்களுக்கு மலிவான விலையை கொடுப்பதற்கும் செய்கிறோம். அதே மாதிரி வெங்காயம் வந்து வெளியே வந்து 30 ரூபா 25 ரூபாய் வரைக்கும் இருக்குது. நாங்கள் வந்து 18 ரூபாய்க்கு தான் விற்கிறோம். இது நாசிக்கிலேருந்தும் வருது. இப்போ காய்கறிகள்லாம் இங்கே வந்து மற்ற காய்கறிகள் இருப்பு வைக்கப்படுதா, இல்லை அன்னன்னைக்கே வெளியில் வந்து அங்காடிகளுக்கு கொண்டு செல்லப்பட்டு விற்பனை செய்யப்படுதா? மற்ற காய்கறிகள் வெங்காயத்தை தவிர வச்சு மேற்று காய்கறிலாம் அன்றன்றைக்கே வருகிறது. ஏனென்றால் ஈரப்பசை இருப்பதால் தான் மக்களுக்கு கவர்ச்சியாகவும் நன்றாகவும் இருக்கும். உடம்பு சக்தி அதிகமாக தேவைப்படும். அதனால் இந்த காய்கறிகளை அன்றன்றே வர வைத்து நாங்கள் அனைத்து 40 கடைகளுக்கும் வாகனங்கள் மூலம் சப்ளை செய்கிறோம். இப்போது விவசாயிகள்கிட்டருந்து வாங்கும்போது அவங்களுக்கு எவ்வளோ, நீங்கள் வாங்கும்போது எவ்வளோ கொள்முதல் பண்ணுறீங்க இப்போ சென்னைக்கு மட்டும்? இதில் எவ்வளோ அவங்களுக்கு லாபம் கிடைக்கிது? நீங்கள் எவ்வளோ, அரசு வந்து இதில் எவ்வளோ லாபம் வச்சு விற்கிறாங்க? விவசாயிகள் வந்து கிட்டத்தட்ட 30 டன் கொள்முதல் பண்ணுறாங்க. அவங்க சங்கம் மூலியமாக தான் நாங்கள் வாங்குகிறோம். அந்த விவசாயிகளுக்கு அவங்களுக்கு போதுமான விலையை கொடுத்துட்டு தான் அவங்க வாங்குகிற கடனுக்கு இதை வந்து ஈடு செய்கிறாங்க. மேலும் நாங்கள் வந்து குறைந்த அளவே லாபத்தை வச்சு செய்கிறதால மக்களுக்கு சேவை செய்யணுன்ற ஒரே குறிக்கோளில் 2013 முன்னாள் முதல்வர் புரட்சித் தலைவர் அம்மா அவர்கள் செயல்பட்டதனால அந்த முறையை நாங்கள் தொடர்ந்து செய்துன்னு வரோம். இப்போது இந்த நேரத்தில், அதாவது வறட்சி அதிகமாக இருக்குது, இந்த நேரத்தில் கூடுதலாக இது மாதிரி காய்கறிகளை வந்து கொண்டு போகணும் அப்படின்றதுக்காக ஏதாவது திட்டங்கள் வச்சுருக்காங்களா? உங்களுக்கு எதுவும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எதுவும் கொடுத்துருக்காங்களா அரசில்? இது மாதிரி கூடுதலாக வந்து நடமாடும் வண்டி இருக்கிறது. அந்தந்த பகுதிகளுக்கு சென்று அவர்களுக்கு தேவைகளுக்கு ஏற்ற மக்களுக்கு மலிவு விலையில் காய்கறி கொடுக்குறோம். இன்னும் சில கட்டுப்பாடு பொருள் விற்கிற இடங்களையும் போட்டு வெங்காயம், தக்காளி போன்றவர்களை வந்து இந்த மழை நேரங்களில் கூடுதலாக விளைவிக்கிற நேரங்கள்லையும் நாங்கள் வந்து விற்று பொதுமக்களுக்கு சேவை செய்கிறோம்.
அதாவது இந்த கிடங்கு பொறுத்தவரை சென்னையில் இருக்கக்கூடிய காய்கறி தேவை, அதாவது வெளி சந்தைகளில் அதிக அளவில் காய்கறி விலையேற்றம் இருக்கும் பொழுது கூட இங்கிருந்து பயன்படுத்தப்படுகிறது என்பதை அவர் தெரிவித்திருந்தார். அதே போல் அம்மா உணவகத்திற்கும் இங்கிருந்து தான் காய்கறிகள் வந்து கொண்டு செல்லப்படுகின்றது. கிட்டத்தட்ட 400 அம்மா உணவகங்களுக்கு இங்கிருந்து தான் காய்கறிகள் ஏற்றுமதி செய்யப்பட்டு அங்கு கொண்டு செல்லப்படுகிறது. இத்தகைய கிடங்காக இந்த கிடங்கு அமைந்திருக்கிறது. சென்னை முழுவதும் இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட 40 பண்ணை பசுமை அங்காடிகளுக்கும் இங்கிருந்து தான் கொண்டு செல்லப்பட்டு காய்கறிகள் வந்து அங்கு வந்து மக்களுக்கு மலிவான விலையில் இடைத்தரகர்கள் இல்லாத ஒரு நிலையில் தான் இந்த ஒரு சிறப்பான ஏற்பாட்டை வந்து 2013 வழங்கி வருகிறார்கள். இதே போல இந்த பண்ணை பசுமை அங்காடிகள் இல்லாத இடங்களுக்கு நகரும் நடமாடும் பண்ணை பசுமை அங்காடிகளும் செயல்பட்டு வருகிறது. இது 2 வண்டிகள் வந்து சென்னையில் இயக்கப்பட்டு வருகிறது. இதன் மூலம் இந்த பண்ணை பசுமை அங்காடிகள் இல்லாத பகுதிகளில் இருக்கக்கூடிய பகுதிகளில் மக்களுக்கு வந்து பயனடைய வேண்டும். அதே போல் ஹைபிரிட் போன்ற கலப்பட வகை காய்கறிகள் கிடைக்காத வண்ணம் இதை வந்து அரசு ஏற்படுத்தி தர வேண்டும் என்ற காரணங்களுக்காக இந்த நடமாடும் பண்ணை பசுமை அங்காடி கடைகளும் வந்து வைக்கப்பட்டிருக்கிறது. இந்த சென்னை தேனாம்பேட்டையில் இருக்கக்கூடிய பண்ணை பசுமை அங்காடியின் பொறுப்பாளர் நம்மிடையே இருக்கிறார். அவரிடம் கேட்கலாம். சார், இப்போ இங்கே எப்படி வியாபாரம் எப்படி இருக்குது, இதில் காய்கறிகள் எப்படி வந்து மக்கள் வாங்கிட்டு இருக்காங்க, என்ன டைம்லலாம் நடக்குது, ஒரு நாளைக்கு எவ்வளோ பேர் வராங்க? இதில் வந்து ஒரு நாளைக்கு வந்து 1 மணி நேரத்தில் வந்து 70-80 பேர்கிட்ட வருவாங்க. நல்ல வியாபாரம் நல்லா நடக்குது. அது இல்லாமல் வெளி மார்க்கெட்டில் விலை கூடும்போது இங்கே விலை கம்மியாக இருக்கிறதுனால மக்களுக்கு தாராளமாக வந்து வாங்கிட்டு போகிறாங்க. இன்னொன்று வந்து 7 to 12 ஒர்க்கிங் டைம், காலையில் மாலை வந்து 4 to 7 ஒர்க் பண்ணுறோம். மெயினாக இங்கே வந்து பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. சுற்றுச்சூழல் பாதுகாப்புக்கோசம் பாலித்தீன் கவர்லாம் யூஸ் பண்ணுறது கிடையாது. அது குடும்பத் தலைவர்கள் வந்து துணிப்பை எடுத்துன்னு வந்து வாங்கிட்டு போயிடுவாங்க. ஒரு நாளைக்கு நார்மலாக வந்து 15,000 to 20,000 வரைக்கும் சேல்ஸ் ஆகும். விலைவாசி கூடும்போது இங்கே விலை கம்மியாக இருக்கும்போது 30,000 40,000 வரைக்கும் விலை சேல்ஸ் ஆகும். இப்போ இந்த பகுதியில் வந்து அமைச்சர் அடிக்கடி ஆய்வு பண்ணுறன்றாங்க. என்ன காரணத்தினால இந்த மாதிரி ஆய்வு பண்ணுறாங்க? இதனால் மக்கள்கிட்ட ஒரு நம்பிக்கை ஏற்பட்டிருக்கா? அமைச்சர் வந்து அடிக்கடி வந்து ஆய்வு செய்வார். தரத்தையும் பார்ப்பார், பொருளையும் பார்ப்பார், விலையும் பார்ப்பார். வெளியிலேருந்து ஹைப்ரிட் காய்கெல்லாம் வந்து இங்கே வரக்கூடாதுன்றதால நேரடியாக விவசாயிகிட்டேருந்து இங்கே கொள்முதல் பண்ணுற காய் மட்டும் இங்கே விற்பனைக்கு கொண்டு வரதுக்காக அடிக்கடி பண்ணுவார். எங்களுக்கு அறிவுரையும் சொல்லிட்டு போவார். அதாவது அமைச்சர் இந்த பகுதியில் அடிக்கடி ஆய்வு செய்வதால் இந்த பகுதியில் ஹைபிரிட் போன்ற கலப்பட உணவு வகைகள் இல்லாமல் ஒரே நாளில் விவசாயிகளிலிருந்து கொண்டு வரக்கூடிய அனைத்து காய்கறிகளும் அன்றைய தினமே விற்பனை செய்வதன் காரணமாகவும் இதில் இருக்கக்கூடிய ஊட்டச்சத்து அதிகமாக இருக்கிறது என்பதை இங்கு இருக்கக்கூடியவர்கள் விளக்கி இருக்கிறார்கள். ஆனால் மக்களுக்கு இது குறித்த ஒரு போதுமான விழிப்புணர்வு இல்லை என்பதை தான் பல இடங்களில் தெரிகிறது. ஏனென்றால் விலை அதிகமாக இருக்கும்போது மட்டுமே இந்த கடைகளை பயன்படுத்தி வருகிறார்கள். விலை குறையும் பொழுது இந்த கடையை பயன்படுத்துவர்கள் சற்று குறைவாக இருப்பதே நாம் அங்கங்கு பார்க்க முடிகிறது. மனோஜ். கண்டிப்பாக செந்தில்குட்டி, சென்னை போன்ற பெருநகரங்களில் இருக்கக்கூடிய இந்த பண்ணை பசுமை அங்காடிகளுக்கு விநியோகம் செய்யக்கூடிய வகையில் அந்த காய்கறி அந்த தேங்கு நிலையமானது அமைக்கப்பட்டிருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அங்கிருந்து எந்த அளவிற்கு விநியோகம் செய்யப்படுகிறது, ஒவ்வொரு நாளும் எப்படி அதனுடைய செயல்பாடுகள் இருக்குது அப்படிங்கிறத அங்கே இருக்கக்கூடிய அந்த பொறுப்பாளர்களுடைய கருத்துக்களை கூட பதிவு பண்ணீங்க. உங்களுடைய கருத்துக்களுக்கு நன்றி. நீங்கள் தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய நிலையில் இன்னொரு பக்கம் இந்த உழவர் சந்தையினுடைய செயல்பாடுகளை, உழவர் சந்தை அப்படிங்கிறது வெறும் காய்கறிகளை விற்பனை செய்யக்கூடிய மையமாக மட்டும் செயல்படாமல் விவசாயிகளுக்கு ஆலோசனைகள் வழங்கக்கூடிய ஒரு நிலையமாகவும் விவசாயிகளுக்கு விதைகளை வழங்கக்கூடிய இன்னொரு நிலையமாகவும் கூட இந்த உழவர் சந்தைகள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றது. அந்த நடவடிக்கைகள் இப்போ வரைக்கும் உழவர் சந்தைகளில் செயல்பட்டு கொண்டிருக்கிறதா? அந்த நடவடிக்கைகள் பின்பற்றப்பட்டு வருகிறதா? விருதுநகர் மாவட்டத்தில் இந்த செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்தில் மட்டும் 8 உழவர் சந்தைகள் அமைக்கப்பட்டன. இவை அனைத்தும் குடிநீர் வசதி, கழிப்பறை வசதி, சாக்கடை வசதி, அழுகிய பொருட்களை கொட்ட பிளாஸ்டிக் கூடைகள், சிற்றுண்டி சாலை வசதிகளோடு உழவர் சந்தைகள் நிறுவப்பட்டது. ஆனால் தற்போது அதன் நிலை மிகவும் மோசமானதாக உள்ளது என மக்கள் தெரிவிக்கின்றனர். இந்த உழவர் சந்தை வந்து காய்கறி மார்க்கெட்டு பக்கத்தில் இருக்கனால எல்லாரும் வந்து வாங்குறதுக்கு ரொம்ப ஏதுவாக இருக்குது. ஆனால் உழவர் சந்தை தான் செயல்படாமல் இருக்குது. இதை செயல்படுறதுக்கு தமிழக அரசு, மாவட்ட நிர்வாகம் உடனே நடவடிக்கை எடுக்கணும். நடவடிக்கை எடுத்தால் ஏழை எளிய சுவாசியில் கூலி தொழிலாளி தான் எல்லாரும் குறைஞ்ச விலையில் காய்கறி வாங்குறதுக்கு பெரும் பயனுள்ளதாக இருக்கும். மின்னணு தராசுகள் இலவசமாக வழங்கப்பட்டு காய்கறி சாகுபடிக்கான நவீன தொழில்நுட்ப பயிற்சிகளும் இலவசமாக வழங்கப்பட்டது என தெரிவிக்கும் விவசாயிகள், மேம்படுத்தப்பட்ட விதைகளும் வழங்கக்கூடிய மையமாக உழவர் சந்தை அலுவலகம் செயல்பட்டது என நினைவு கூறுகின்றனர்.
ஆனால் தற்போது இந்த சந்தையில் எந்தவிதமான செயல்பாடுகளும் இல்லை என விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். உழவர் சந்தை வெகு தொலைவில் இருப்பதாலும் மேற்கொண்டு அருகில் மார்க்கெட்டுக்கு அருகில் இருந்தால் இந்த காய்கறிகளை நல்ல முறையில் விற்று கொடுப்பதற்கு உகந்ததாக இருக்கும். வியாபாரிகளும் அங்கு அதிகமாக வந்து எங்களுக்கு அதிகமான விற்பனையை கொடுப்பார்கள். எங்களுக்கும் மிகவும் சந்தோஷமாக இருக்கும். உழவர் சந்தைகள் மறுபடியும் முழுவீச்சில் செயல்படுத்தி உணவுப் பொருட்களுக்கான விற்பனையில் இடைத்தரகர்களை ஒழிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பது அனைவரின் எதிர்பார்ப்பாக உள்ளது. ஹமீத் கலந்தர், நியூஸ் 7 தமிழ், விருதுநகர். தமிழகம் முழுக்க கிட்டத்தட்ட 103 உழவர் சந்தைகள் பொதுவாக இயங்கிக் கொண்டிருக்கிறது. இந்த 103 உழவர் சந்தைகளிலுமே அதனுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி தமிழகத்தில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான இடங்களிலிருந்து நம்முடைய செய்தியாளர்கள் கள நிலவரங்களை தரதுக்காக காத்து கொண்டிருக்கிறாங்க. அடுத்ததாக நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் தற்போதைக்கு மதுரையில் இருக்கக்கூடிய சொக்கிகுளம் உழவர் சந்தையிலிருந்து நேரலையில் இணைகிறாரு. சிந்தலை பெருமாள், நீங்க நிற்கக்கூடிய அந்த சொக்கிகுளம் உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கு வரக்கூடிய வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை முன்பு மாதிரியே இருக்கிறதா? தற்போதைக்கு அவங்க வந்து வாங்கிட்டு போகக்கூடிய அந்த காய்கறிகளுடைய விநியோகம் எப்படி இருக்கிறது? அங்க இருக்கக்கூடிய விற்பனை எந்த அளவிற்கு நடந்து கொண்டிருக்கிறது? விவசாயிகள் இதனால பயனடைகிறாங்களா அல்லது வியாபாரிகள் இதனால பயனடைகிறாங்களா? இடைத்தரகர்கள் யாராவது இருக்கிறாங்களா? மனோஜ், மதுரையை பொறுத்தவரை மதுரை மாவட்டத்தில் நகர் பகுதிகளில் ஒரு 4 உழவர் சந்தைகளும், புறநகர் பகுதிகளில் 3 உழவர் சந்தைகளும் என்று மொத்தம் 7 உழவர் சந்தைகள் இருக்கிறது. இந்த உழவர் சந்தைகளை பொறுத்தவரை முறையாக கண்காணிக்கப்பட்டு அந்த விவசாயிகள் நேரடியாக வந்து அவர்களுடைய பொருட்களை நேரடியாக வந்து இந்த உழவர் சந்தைகளை வைத்து பொதுமக்களுக்கு விற்பனை செய்து வருகிறார்கள். இதில் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை என்று நிர்வாக ரீதியாக தெரிவிக்கிறார்கள். என்றாலும் கூட அதிகப்படியாக உழவர் சந்தைகளுக்கு வரும் வாடிக்கையாளர்களின் எண்ணிக்கை மிகுந்த குறைந்திருப்பதை நாம் பார்க்கிறோம். அது மட்டும் இல்லாமல் வெளி மார்க்கெட், அதாவது உழவர் சந்தை அல்லாத பிற பகுதியில் இருக்கும் சந்தைகளில் அதிக அளவில் விற்பனைகள் சென்று கொண்டிருக்கிறது. இதற்கு என்ன காரணம் என்று பார்த்தால் உழவர் சந்தைகளின் எண்ணிக்கை குறைவாக இருப்பதாக சொல்லுகிறார்கள். இடைத்தரகர்கள் பிரச்சனை இல்லை என்று அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கிறார்கள். என்றாலும் கூட இந்த விவசாயிகளை நேரடியாக நாம் இப்போது கேட்கலாம். நீங்கள் எந்த ஊர்லேருந்து வரீங்க? எவ்வளோ நாள் இங்கே கடை நடத்துறீங்க? டெய்லி உங்களை நான் இங்கே பார்த்துருக்கேனே, சொல்லுங்கள். நாங்கள் 7 வருஷம் அங்கே தான் இருக்கோம். சுலம்படி பக்கத்தில் வில்லானி பெருமாவட்டி எங்கள் ஊர். அங்கேருந்து விவசாயம் பண்ணி கொண்டு வரோம். டெய்லி ஒரு கடை, ஒரு நாளைக்கு ஒரு கடை. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் இன்றைக்கி நீங்கள் கடை போட்டிருக்கீங்க, நேற்று இங்கே தான் போட்டிருந்தீங்களா என்னன்னு கேட்குறேன். வேறு மாதம் குழுக்கு சீட்டு மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு சீட்டு எடுத்து அந்த கடை எந்த கடை விழுதோ அதில் போய் உட்காந்துக்கிறோம். அதாவது கேட்டிருப்பீர்கள், அந்த விவசாயிகளுக்கு வழங்கப்பட்டிருக்க அடையாள அட்டை வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டையை தாண்டி அவர்கள் ஒவ்வொரு நாளும் குழுக்கள் முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த அடிப்படையிலேயே அவர்களுக்கு அந்த விலைப்பட்டியல் எழுதப்படுகிறது. தினமும், அதாவது வெளியில் ரீட்டைல் பிரைஸ் என்று சொல்லக்கூடிய விலையை விட 15% குறைவாக இங்கே விற்கப்படுவதால் மக்களுக்கு மிக எளிதாகத்தான் இருக்கிறது. தற்போது இங்கே உள்ள அதிகாரிகள் கேட்போம். சார் வாங்க, இப்போ வந்து இங்கே என்ன மாதிரியான டெவலப்மெண்ட் பண்ணியிருக்கீங்க? உழவர் சந்தையில் வந்து மக்கள் வாங்குறாங்க, மார்க்கெட்டு சூப்பர் மார்க்கெட்டை விட இது பெட்டராக இருக்குன்னு சொன்னாலும் கூட வேறு ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கீங்களா? இம்ப்ரூவ்மெண்ட் உழவர் சந்தையை பொறுத்த மட்டும் இந்த விவசாயிகள் வந்து 13 வட்டாரங்கள்லேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இது வந்து 3 துறைகளால் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளது. ஒன்று வருவாய்த்துறை, இன்னொன்று தோட்டக்கலைத்துறை, இன்னொன்று வேளாண் வணிகத்திலிருந்து இவங்களை தேர்ந்தெடுத்து எங்களுக்கு அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடையாள அட்டைகள் இதில் வந்து தான் நாங்கள் இங்கே கடைகள் ஒதுக்கீடு பண்ணுறோம். இது சுழல் முறையில் டெய்லி பண்ணிக்கிட்டு இருக்கோம். இங்கே விலையை பொறுத்தவரையே வந்து நிச்சயமாக இவங்களுக்கு மொத்த விலையிலிருந்து 20% கூடுதலாகவும், இது சில்லறை விலையிலிருந்து 15% குறைவாகவும் இருக்க மாதிரி நாங்கள் பார்த்துக்கிறோம். எங்கள் உதவி நிர்வாக அலுவலர்கள் இந்த விலை எடுக்கிறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த விலையில் எடுத்துகிட்டு வந்து நாங்கள் டெய்லி இந்த தினசரி விலைகளை நாங்கள் கொடுத்துருவோம். இதில் முக்கியமாக இம்ப்ரூவ்மெண்ட்டுன்னு சொல்லும்போது இவங்களுக்கு வந்து 20% விலையே இவங்களுக்கு போதுமான அளவு. இவங்களோட செலவு, விவசாய செலவை பார்க்கும்போது அந்த 20% இதே அதிகமாக இருக்கும். இது தவிர நாங்கள் மிக முக்கியமான இம்ப்ரூவ்மெண்ட் என்னென்னா, நாங்கள் ஆடிப்பட்டத்தை பொறுத்த மட்டும் இங்கே வந்து நகரத்தாருக்காக ஆடிப்பெருக்கை முன்னிட்டு நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காக விதைகள் நாங்கள் தந்திருக்கோம். இந்த விதைகளை இவங்க எடுத்துகிட்டு போய் மாடி தோட்டங்கள் இந்த மாதிரி விதைகளை கொடுத்துருக்கோம். இந்த விதைகளை எடுத்துகிட்டு போய் மாடி தோட்டம் அமைத்தல், இயற்கை விவசாயம், அவங்களோட தேவையான உணவுகளை அவங்க அந்த காய்கறிகளை இது பண்ணுறதுக்காக ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். அந்த ப்ரோக்ராமில் நிறையா பேர் பயனடைந்திருக்காங்க. இதனால் என்னென்னா, பூச்சி மருந்து கலக்காத நல்ல காய்கறிகள் அவங்க வீட்டிலேயே கிடைக்கிறதுக்கு நாங்கள் ஏற்பாடு செஞ்சுருக்கோம். கடந்த 5 நாளாக அந்த நிகழ்ச்சியை நடத்தியிருக்கோம். அது தவிர மிக முக்கியமானது, நாங்கள் வந்து இயற்கை விவசாயம் பண்ணுற விவசாயிகளை நாங்கள் தேர்ந்தெடுத்திருக்கோம். இதில் வந்து ஒரு 10 பேரோட பட்டியலை நாங்கள் இப்போ எடுத்து
அந்த 10 பட்டியலோட அருமையான விஷயங்களை செய்து கொண்டிருக்கிறது. உழவர் சந்தைகளிலே பொருட்கள் மட்டும், அதாவது காய்கறிகள் மட்டுமல்ல, இயற்கை தேவையான விவசாயிகளுக்கு தேவையான விஷயங்களும் நாங்கள் செய்கிறோம் என்று சொல்லியிருக்கிறீர்கள். பொதுமக்களுக்கு ஒரு நல்ல உதவியாக இருக்கும் என்று நம்பலாம். மனோஜ், அதாவது சூப்பர் மார்க்கெட்டுகளிலே போய் வாங்கும்போது ஒரு பழம் வாங்கினாலும் கூட அது 100 கிராம் என்று கேட்டால் அவர் 110 கிராம் என்றால் அதற்கும் அவர் பில் போட்டு கொடுப்பார். ஆக இப்போ வாடிக்கையாளர்கள் இதைத்தான் வாங்க வேண்டும் என்று நிர்பந்திக்கும் நிலை தான் இருக்கிறது. ஆனால் உழவர் சந்தையில் அப்படி இல்லை. இடையும் கூட அதை வேண்டிய இடையை விட சற்று அதிகமாகவே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு வாய்ப்பாகத்தான் இருக்கிறது. எனவே இந்த உழவர் சந்தைகளை அதிகப்படுத்த வேண்டும், மேம்படுத்த வேண்டும். இன்னும் அதிகமான உழவர் சந்தைகள் இருந்து அதே மாதிரி பண்ணை பசுமை திட்டங்களையும் இங்கே கொண்டு வந்தால் மட்டுமே இந்த மக்கள் வெளி சந்தைகளில் போய் வாங்குவதை தவிர்த்து நேரடியாக அவர்களுக்கு ஒரு உதவியாக இருக்கும். அது மட்டுமல்ல, விவசாயிகளும் மேம்படுவார்கள் என்று சொல்கிறார்கள். மனோஜ், கண்டிப்பாக சிந்தலை பெருமாள், அங்கே இருக்கக்கூடிய மதுரை சொக்குகுளம் உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் அங்கே வரக்கூடிய விவசாயிகளை எந்த அளவிற்கு கவர்வது, அங்கே வரக்கூடிய வாடிக்கையாளர்களை எப்படி கவர்வது அப்படிங்கிறதுக்காக பல திட்டங்களை வைத்திருக்கிறதாக அந்த அதிகாரிகள் சொல்லியிருக்கிறாங்க. தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு உழவர் சந்தையும் அந்த மாவட்டத்தினுடைய, அந்த உழவர் சந்தை அமைந்திருக்கக்கூடிய அந்த மாவட்ட ஆட்சியருடைய கண்காணிப்பின் கீழே தான் வரும். ஆக இந்த மதுரை சுற்றி இருக்கக்கூடிய இந்த உழவர் சந்தையினுடைய செயல்பாடுகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, இந்த உழவர் சந்தைக்கு வாடிக்கையாளர்களை கவர்வதற்காகவும் விவசாயிகளுக்கு எந்தெந்த முறையில் பயனளிக்கலாம், விவசாயத்தை எப்படியெல்லாம் ஊக்குவிக்கலாம் அப்படிங்கிறது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் சிந்தலை பெருமாள் மதுரை மாவட்ட ஆட்சியரிடம் பல்வேறு கேள்விகளை முன்வச்சிருக்கிறாரு. அவரும் அதற்கு பதில்களை சொல்லியிருக்கிறாரு. அதை பார்க்கலாம். பசுமை பண்ணை திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மதுரையில் அந்த திட்டம் இன்னும் செயல்படுத்தப்படலை. அது மாதிரி செயல்படுத்தப்படுறதுக்கு எதிர்காலத்தில் எதுவும் வாய்ப்பு இருக்காங்க சார்? நம்ம தமிழக அரசு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சிறப்பான ஆணைக்கிடங்க நம்ம வேளாண்மை துறை, தோட்டக்கலை பராமரிப்பு துறை, அக்ரி பிஸ்னஸ் துறைகள் மூலியமாக மாவட்டத்தில் மக்களுக்கு தேவை இருக்கிற பல்வேறு திட்டங்கள் நம்ம செயல்படுத்திட்டு வந்துட்டு வரோம். அதில் நமக்கு மக்களுக்கு தேவை இருக்கிற காய்கறிகள் அதெல்லாம் வைக்கிறதுக்காக நமக்கு உழவர் சந்தைகள் இருக்கிறது. அது மூலியமாக நம்ம மக்களுக்கு ஃபார்மர்ஸ்லேருந்து நேரடியாக அவருக்கு கஸ்டமர்ஸ் பர்ச்சேஸ் பண்ண மாதிரி வச்சுருக்கிறோம். அதே போல் பசுமை பண்ணை திட்டம் மூலியமாக டைரெக்டாக ஃபார்மர்ஸ் அவருக்கு பெனிஃபிட் ஆகிறதுக்காக துறை மூலியமாக நம்ம நடவடிக்கை எடுக்கப்படும். இது இல்லாமல் நமக்கு பல்வேறு அதர் ஸ்கீம்ஸ் நமக்கு இருக்கிறது. பெருநகர காய்கறி தொகுப்பு வளர்ச்சி திட்டம் இருக்குது. அது மூலியமாக நம்ம ஃபார்மர்ஸ்க்கு 5.25 லட்சம் சப்சிடி கொடுத்துட்டு நம்ம ஃபார்மர்ஸ் டைரெக்டாக மொபைலில் இருந்து விற்கிறதுக்காக நமக்கு ஏற்பாடுகள் பண்ணியிருக்கிறோம் தெரியுது. சரி, இப்போது உழவர் சந்தைகளுக்காக ஃபார்மர்ஸ் கிட்ட நேரடியாக பர்ச்சேஸ் பண்ணுற அந்த இது குறைஞ்சிருக்குன்னு ஒரு சின்ன ஒரு வருத்தம் இருக்குது சொல்கிறாங்க. அதை மேம்படுத்துறதுக்கு உழவர் சந்தைகளுடைய இது அந்த டெவலப் பண்ணுறதுக்கு ஏதாவது திட்டம் இருக்காங்க? நம்ம மதுரை மாவட்டத்தில் மொத்தம் 7 உழவர் சந்தைகள் இருக்கின்றன. அண்ணாநகர், சொக்கிகுளம், பழங்காநத்தம், ஆனையூர், மேலூர், திருமங்கலம், முஸ்லம்பட்டி மாவட்டத்தில் பல்வேறு பகுதிகளில் நமக்கு உழவர் சந்தைகள் வச்சுருக்கிறோம். வெரி குட் கான்செப்ட். ஏனென்றால் நேரடியாக ஃபார்மர் அந்த ஸ்பாட்டில் இருந்து அவருடைய காய்கறி நேரடியாக மக்களுக்கு விற்கிறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு. இந்த உழவர் சந்தைகளில் நமக்கு கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு 8700 மேற்பட்ட ஃபார்மர்ஸ் விற்றுட்டே இருக்கிறார்கள். இதில் நம்ம கிட்டத்தட்ட ஒரு வீக் டேஸில், நார்மல் டேஸில் ஒரு நாளைக்கு 25 டன் காய்கறிகள், வீக்கெண்ட் சாட்டர்டே சண்டேல ஒரு நாளைக்கு 40 டன் நம்ம விற்றுட்டே இருக்கிறோம். கஸ்டமர்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 6000 பேர் ஒரு நாளுக்கு வந்துட்டே இருக்கிறார்கள். ஸோ 6000 × 30 நாட்களுக்கு அந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கிறார்கள். டெஃபினட்டாக இது ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக மாவட்ட நிர்வாகம் பல நடவடிக்கை எடுத்துகிட்டே இருக்கிறோம். ஏற்கனவே அந்த ஃபார்மர்ஸ்க்கு எந்தெந்த மாதிரி காய்கறிகள் இருக்குது ஃபெசிலிட்டேட் பண்ணுறது, அதே போல் நம்மளுடைய அக்ரி பிஸ்னஸ் டிபார்ட்மெண்ட் மூலியமாக அவர் எல்லாம் இது பண்ணுறது, லோக்கல் கஸ்டமர்ஸ் எல்லோரும் டைப் பண்ணுறது உள்ளிட்ட நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கிறோம். இது இல்லாமல் அது க்ளீனாக வைக்கிறதுக்காக பிளாஸ்டிக் பைகள் நம்ம ரீசெண்டாக உழவர் சந்தைகளில் பயன்பாட்டு நிப்பாட்டி துணி பையை யூஸ் பண்ணிகிட்டே இருக்கிறார்கள். இது வெரி குட் கான்செப்ட். இது மூலியமாக மக்களுக்கு மேக்ஸிமம் பெனிஃபிட் பண்ணுறதுக்காக டிபார்ட்மெண்ட் மூலியமாக மாவட்ட நிர்வாகம் நல்ல நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். நியூஸ் 7 தமிழின் தீர்வுபாலம் நிகழ்ச்சிக்கு மீண்டும் வரவேற்கிறோம். தொடர்ந்து தமிழகம் முழுக்க இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உழவர் சந்தை மற்றும் பசுமை பண்ணை காய்கறி அங்காடிகளுடைய செயல்பாடுகளை பற்றி தான் தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய கள நிலவரங்களை நம்முடைய தீர்வுபாலம் நிகழ்ச்சியில் தொடர்ந்து பதிவு செய்து கொண்டிருக்கிறோம். அடுத்ததாக தூத்துக்குடி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உழவர் சந்தைகளில் எந்த அளவிற்கு செயல்பாடுகள் இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகள், விவசாயிகள், வாடிக்கையாளர்கள் ஏதாவது சிரமங்களை சந்திக்கிறாங்களா, அங்கே இடைத்தரகர்களுடைய தலையீடு ஏதாவது இருக்குதா அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை அடுத்ததாக பார்க்கலாம்.
தூத்துக்குடியில் புதிய பேருந்து நிலையம் அருகே 2000ஆம் ஆண்டில் உழவர் சந்தை தொடங்கப்பட்டது. இங்கு உழவர் சந்தை தொடங்கப்பட்டதால் தூத்துக்குடி மற்றும் அதன் சுற்று பகுதிகளைச் சேர்ந்த ஏராளமான விவசாயிகள் தங்கள் உற்பத்தி செய்த காய்கறி மற்றும் பழங்களை எந்தவித இடைத்தரகரும் இல்லாமல் தங்களது பொருட்களை விற்பனை செய்து வந்தனர். இந்நிலையில் தற்போது இந்த உழவர் சந்தையில் விவசாயிகள் என்ற பெயரில் வியாபாரிகளும் இடைத்தரகர்களும் கடை வைத்திருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டுகின்றனர். கடும் வறட்சியில் விவசாயங்கள்லாம் வந்து பொய்த்து போய் விவசாயிகள் வந்து விளைபொருட்களை வந்து விளைவிக்க முடியாமல் சிரமப்பட்டு இருக்கிற சூழ்நிலைகளில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ இங்கே வியாபாரம் பண்ணுறவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா விவசாயிகள் இல்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்குது. எல்லாருமே கேள்விப்பட்ட வரைக்கும் கொஞ்சம் பேர் தான் 1-2 பேர் தான் விவசாயிகளை தருகிறாங்க. மற்றவங்களாம் வியாபாரிகளாக வந்து வியாபாரம் பண்ணுறாங்க. நாள் ஒன்றிற்கு சுமார் 15 டன் வரையிலான காய்கறிகள் இங்கு விற்பனை செய்யப்படுகிறது. மேலும் காய்கறிகளை பதப்படுத்தி வைப்பதற்காக 2 மெட்ரிக் டன் அளவில் குளிர்சாதன வசதியுடனான சேமிப்பு கிடங்கு வசதியும் உள்ளது. ஆரம்ப காலத்தில் 80 கடைகள் நடத்துவதற்கான வசதியுடன் துவங்கப்பட்ட இந்த உழவர் சந்தையானது தற்போது சுமார் 35 கடைகள் மட்டுமே செயல்பட்டு வருகிறது. மற்ற கடைகள் பராமரிப்பின்றி குப்பை கூளங்கள் நிறைந்து காணப்படுகின்றது. சுத்தமாக தூய்மையாக வைக்கிறதுக்கான ஒரு பணி இங்கே செய்யலை. ஏன்னா பார்த்திங்கன்னா குப்பை கூளங்கள் அங்கங்கே கொட்டி வச்சிடுறாங்க. அது தூய்மைகள், அது நோய்கள் பரவதற்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. அதை அரசு உடனடியாக சரி செய்து உடனடியாக தூய்மைப்படுத்தி விவசாயிகளுக்கு அந்த உரிய பயன் அடைகிறதுக்கும் மக்கள் பயனடைகிறதுக்கும் உடனடியாக தீர்வு காண்டு நடவடிக்கை எடுக்கணுங்கிறத பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். இங்குள்ள கடைகளை விவசாயிகள் முழுமையாக பயன்படுத்திக் கொள்ள ஏதுவாக வசதிகள் செய்து தர வேண்டுமென மக்கள் கோரிக்கை விடுக்கின்றனர். ஜே இசக்கிராஜா, நியூஸ் 7 தமிழ், தூத்துக்குடி. தூத்துக்குடியில் இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இந்த உழவர் சந்தையினுடைய தற்போதைய நிலை எப்படி இருக்கிறது, அதை மேம்படுத்த அங்கு வரக்கூடிய விவசாயிகளும் வாடிக்கையாளர்களும் என்ன விதமான கருத்துக்களையும் கோரிக்கைகளும் முன்வைக்கிறாங்க அப்படிங்கிறது தொடர்பான ஒரு செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய இந்த மிகப்பெரிய மாவட்டத்தில் எத்தனை உழவர் சந்தைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அந்த உழவர் சந்தைகளினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அந்த உழவர் சந்தையினால யார் யாரெல்லாம் பயனடைந்து கொண்டிருக்கிறாங்க, நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் தற்போது நேரலையில் இணைந்திருக்கிறாரு. ஆல்வின் வணக்கம். திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய உழவர் சந்தையினுடைய நிலை எப்படி இருக்கிறது, அங்கு இடைத்தரகர்களுடைய தலையீடு ஏதாவது இருக்கிறதா, இதனை தீர்க்க அடிக்கடி அங்கு இருக்கக்கூடிய அதிகாரிகள் கண்காணிப்பு நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்களா? ஆல்வின் வணக்கம் மனோஜ். தற்போது நாம் திருநெல்வேலி மாவட்டத்தில் மிகப்பெரிய மாவட்டம், வேளாண் தொழிலையே பிரதானமாக செய்து வரக்கூடிய ஒரு மிக முக்கியமான மாவட்டம், அதிக அளவிலான விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டம். இந்த மாவட்டத்தை பொறுத்தவரையில் அதாவது விவசாயிகள் உற்பத்தி செய்யக்கூடிய விளை பொருட்களுக்கு பல்வேறு இடங்களில் அரசினுடைய சார்பிலேயே உழவர் சந்தை என்பது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. குறிப்பாக திருநெல்வேலி மிகப்பெரிய மாவட்டத்தில் 6 உழவர் சந்தைகள் மட்டுமே தற்போது வரை செயல்பட்டு வருகிறது. இந்த உழவர் சந்தை என்பது பல்வேறு இடங்களில் செயல்பட்டு வந்தாலும் திருநெல்வேலி மாநகரத்திற்குள் 3 இடங்களில் இந்த உழவர் சந்தை செயல்பட்டு வருகிறது. இதில் பல்வேறு நிலைகளிலே பல்வேறு இடர்பாடுகள் இருப்பதாக விவசாயிகள் ஒரு சில வருத்தங்களை கூட முன்வைத்திருக்கிறார்கள். இதற்கு பல்வேறு நடவடிக்கைகளை அரசு எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை முன்வைத்திருக்கிறார்கள். இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அரசு அதிகாரிகள் என்ன விளக்கங்களை தருகிறார்கள், அரசு அதிகாரிகளோடு பேசலாம். அதாவது வேளாண் துறையினுடைய வணிக துணை இயக்குனர் முகமது காசிம் அவர்கள் இணைந்து இந்த அலுவலகத்தில் இருக்கிறார். அவரோடு நேரலையில் கூட தற்போது நாம் பேசலாம். இது போன்ற கருத்துக்களை அவர் முன்வைக்க விரும்புகிறார். விவசாயிகளுடைய வருத்தங்களுக்கு என்ன பதிலை தெரிவிக்க விரும்புகிறார், அவரோடு கூட பேசலாம். சார் வணக்கம். இப்போ திருநெல்வேலி மாவட்டத்தில் வெறும் 6 வந்து உழவர் சந்தை வந்து செயல்பட்டு இருக்குது. இதை விரிவுபடுத்துறதுக்கு எதுவும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? ஏன்னா அதிக அளவிலான விவசாயிகள் இருக்கக்கூடிய இடமான பாவூர் சத்திரம், அதே போன்று வள்ளியூர் பகுதிகளில் இந்த உழவர் சந்தைங்கிறது இல்லாத ஒரு நிலை வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கு. இதுக்கு ஏதாவது நடவடிக்கை எடுப்போமா சார்? இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்தளவில் வந்து 6 உழவர் சந்தை இருக்குது. அந்த உழவர் சந்தையில் எந்த அடிப்படையில் பண்ணுறாங்கன்னா, அந்த ஏரியாவில் வந்து நம்ம விளைபொருள்கள் அதிகமாக வெஜிடபிள் வந்து காய்கறி விளையும் பொருள் தான், அதை தான் கொண்டு வந்து விவசாயிகள் வந்து உழவர் சந்தை விநியோகம் பண்ணுறாங்க. அந்த மாதிரி வரும் பட்சத்தில் வந்து மற்ற இடங்களுக்கு விரிவுபடுத்துறதுக்கு ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அரசாங்கம் என்ன நிர்ணயிக்கிறதோ அதே மாதிரி நாங்கள் ஏற்பாடு பண்ணுவோம். இப்போ பொதுவாக பொறுத்தளவில் வந்து மகாராஜ நகர், மேலப்பாளையம், கண்டியப்பேரி, சங்கரங்கோயில், தென்காசி, அம்பாசமுத்திரம் 6 இடங்களில் வந்து நாங்கள் உழவர் சந்தை செயல்பட்டு வருது. இதனால் விவசாயிகளுக்கு வந்து லாபம் அடைகிறாங்க, அதே மாதிரி நூறுவலும் லாபம் அடைகிறாங்க. இதே போல் இப்போ வந்து விலை நிர்ணயம் அப்படிங்கிறது ஒரு பிரச்சனைங்கிறது விவசாயிகளுடைய ஒரு கருத்து. எதனுடைய அடிப்படையில் அவங்களுக்கான விலை வந்து நிர்ணயம் செய்யப்படுது? இதில் இடைத்தரகர்களுடைய தலையீட்டை வந்து குறைக்கிறதுக்கு நம்ம அரசு தரப்பில் எது போன்ற நடவடிக்கைகள் எடுத்திருக்கிறோம்? இடைத்தரகர்கள் வந்து இந்த விலை நிர்ணயத்தில் தலையிடாமல் இருக்கிறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறோம் சார்? பொறுத்தளவில் வந்து விலை நிர்ணயம் தான் பொதுவாக விவசாயிகளுக்கு வந்து தலையான ஒரு பிரச்சனை.
இப்போ எல்லா விவசாயிகளும் வந்து நல்ல தொழில்நுட்பங்கள் விவசாயத்துறையிலேருந்து சொல்லி நல்லா பண்ணி நல்ல மவுசில் எடுக்கிறாங்க. விநியோகம் வந்து மார்க்கெட்டில் வந்து ரேட்டு கிடைக்க மாட்டேன் பெரிய பிரச்சனை. இப்போ உழவர் சந்தை பொறுத்தளவு வெஜிடபிள் பொறுத்தளவில் நாங்கள் வந்து எப்படி நிர்ணயம் பண்ணுறோம்னா, விவசாயிகள்கிட்ட வந்து பொதுவாக வந்து ஹோல்சேல் அந்த ஏரியாவில் உள்ளது ஒரு ஏரியாவிலையும் ஹோல்சேல் இருப்பாங்க. அவங்க என்ன ரேட்டுக்கு விநியோகம் பண்ணுறாங்க அதை ரேட்டை குறிச்சிக்கிடுவோம். அதேமாதிரி சில்லறை செலவுன்னு இருக்காங்களா அவங்கள்ட்டையும் வந்து ரேட் எவ்வளோ இருக்குன்னு குறிச்சிக்கிடுறோம். அதுக்கு பிறகு வந்து எங்கள் உழவர் சந்தையிலே வந்து ஒரு குழுவாக இருப்பாங்க. ஒரு பயிருக்கும் ஒரு வெஜிடபிளுக்கும் உள்ளிக்கு வாழைப்பழம் இந்த மாதிரி வெஜிடபிள் கேரட்டு வெண்டைக்கு தனித்தனியாக குழு இருக்கும். அவங்க பிரதிநிதியும் வந்து அவங்கள்ட்டையும் கேட்போம் எவ்வளோ கேட்போம் அப்படின்ட்டு. அவங்க ரேட்டும் சொல்லுவாங்க. இந்த 3 பேர் வச்சு பொதுவாக வந்து ஹோல்சேல்லேருந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய உழவர் சந்தைகளினுடைய செயல்பாடு எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அதனுடைய அதிகாரிகள் தெரிவித்த அந்த கருத்துக்களை பார்த்தோம். பொதுவாக இந்த உழவர் சந்தைகள் எல்லாம் வேளாண் துறையின் கீழ் இயங்கிக்கிட்டு இருக்கு. அதே மாதிரி புதிதாக அறிவிக்கப்பட்ட இந்த பசுமை பண்ணை காய்கறி அங்காடிகளினுடைய செயல்பாடுகள் எல்லாம் கூட்டுறவுத்துறையின் கீழே இயங்கிக் கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் முழுக்க மேம்படுத்துவதற்கு கூட்டுறவுத்துறை சார்பில் என்னென்ன வகையிலான நடவடிக்கைகள் திட்டங்கள் எல்லாம் இருக்கு அப்படிங்கிறது தொடர்பாக கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு செல்லூர் கே ராஜு நம்மளுடைய தொலைபேசி வாயிலாக இணைந்திருக்கிறார். அவர்கிட்ட சில கேள்விகளை முன்வைக்கலாம். ஐயா வணக்கம். ஐயா, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய சில பெருநகரங்களில் மட்டும்தான் உங்களுடைய ஆட்சி காலத்தில் கொண்டு வரப்பட்ட இந்த பண்ணை பசுமை காய்கறி அங்காடிகள் வந்து செயல்பட்டு கொண்டிருக்கிறது. இதை தமிழகம் முழுக்க செயல்படுத்த கூட்டுறவுத்துறை சார்பில் ஏதாவது புதிய திட்டங்கள் ஏதாவது இருக்குதா ஐயா? ஆமா தம்பி, இப்ப ஒவ்வொரு மாவட்டத்திலையும் வட்டார தாலுகா அளவு இருக்கு இல்லையா, தாலுகா அளவு மக்கள் நெருக்கமாக வாழ்கிற பகுதியில் எங்கெங்க பண்ணை பசுமை கடைகள் ஆரம்பிக்க முடியும் என்பதை கூட்டுறவுத்துறையின் சார்பாக ஆய்வு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி தேவைப்படும் பட்சத்தில் அந்தந்த இடங்கள்ல இந்த பண்ணை பசுமை உறவு கடை திறப்பதற்கு ஆனால் வழிமுறை கண்டறியப்படும் தம்பி. சீக்கிரம் விரைவாக அதை தொடங்குவதற்கு நடவடிக்கை எடுத்துக்கிட்டு இருக்கோம். இப்போ இது வரைக்கும் 72 கடைகளும் 2 நகரும் கடைகளும் நடந்து கொண்டிருக்கு. பண்ணை பசுமை காய்கறி கடையினுடைய மிக முக்கியமான நோக்கமே இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக விவசாயிகளும் பயனடையணும், அதே சமயம் வாடிக்கையாளர்களும் பயனடையணும் அப்படிங்கிறது தான். ஆக இந்த இடைத்தரகர்கள் எல்லாம் இல்லாம இருக்கணும், அந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள்ல நேரடியாக ஹோல்சேல்ல வந்து யாரும் வாங்கிட்டு போக கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏதாவது திட்டங்கள் இருக்கா ஐயா? ஏதாவது நடைமுறைகள் இருக்கிறதா? நடைமுறை என்னங்க, இப்ப அம்மா வந்து 1,06,00,000 ரூபாய் செலவுல 1,06,00,000 ரூபாயில 5 வாகனம் வாங்கி கொடுத்துருக்காங்க. அந்த 5 வாகனங்களும் எப்படின்னா குளிரூட்டப்பட்ட வாகனங்கள். இந்த வாகனங்கள் என்னன்னா ஏறத்தாழ நம்ம திண்டுக்கல் மாவட்டம், நீலகிரி, கிருஷ்ணகிரி, நம்ம வத்தலக்குண்டு இந்த பல்வேறு மாவட்டங்கள்ல இருக்கிற தொடக்க கூட்டுறவு கடை சங்கம் மூலமாக அந்த காய்கறி பயிர்கிட்ட வாங்கி காய்கறி அந்த தரம் குறையாம அந்த அப்படியே பசுமையா அங்கேயே தரம் பிரிக்கப்பட்டு கொண்டுட்டு வந்து ஒவ்வொரு பண்ணை பசுமை கடைக்கும் கொண்டு வந்து சப்ளை பண்றாங்க. இந்த அடிப்படையில் அந்த கடைகளை வாங்கும்போது என்னன்னா விவசாயிகள் நேரடியாக அவங்க விவசாயம் பண்ணுகிற அந்த விவசாய நிலத்திலே போய் வாங்கும்போது அவங்க நியாயமான விலை கிடைக்குது. இதை விட்டு தரமாக இவங்க தரகர் மூலம் விற்றாங்கன்னா மார்க்கெட்டுக்கு கொண்டு போய் அவங்க விற்று அவங்க கமிஷன் எடுத்து அதை போக மீதி தான் உங்களுக்கு கிடைக்கும். ஆனால் அப்படி இல்லை. தொடக்க கூட்டுறவு கடை சங்கம் மூலமாக விவசாயிகள் நேரடியாக காய்கறிகளை வாங்கி இன்னைக்கு அந்த வேலைகள் மூலமாக சென்னை போன்ற நகரங்களுக்கு அனுப்பப்படுகிறது. ஐயா, தொடர்ந்து விவசாயிகளிடமிருந்து நேரடியாக கொள்முதல் செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஆனால் பல இடங்களில் பார்த்தீங்கன்னா இந்த நெடுஞ்சாலை ஓரங்களில், சாலை ஓரங்களில் பல விவசாயிகள் தாங்கள் விளைவித்த அந்த பொருட்களை நேரடியாக விற்று கொண்டிருக்கிறாங்க. அவர்களிடமிருந்து கொள்முதல் செய்வதற்கு ஏதாவது திட்டங்கள் வைத்திருக்கிறீர்களா? அதை எப்படி ஐயா மேம்படுத்துறது? அதாவது இப்போ அந்த சாலை ஓரத்தில் விற்கிறவங்க எல்லாம் வியாபார விவசாயின்னு நம்ம கணக்கு எடுக்க முடியாது. அந்தந்த தொடக்க கூட்டுறவு சங்கங்கள்ல தேவையான காய்கறிகளை இப்போ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 26,500 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட காய்கறிகள் கொள்முதல் செய்யப்பட்டு ரூபாய் 75,31,00,000 ரூபாய் அளவுக்கு இன்னைக்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. கடந்த 3/8/2017 வரை. இதெல்லாம் அந்த விவசாய நிலத்திலே போய் நாங்கள் வாங்கிட்டு வர்றோம். இப்போ மற்றவங்க இடத்துல வாங்குறாங்க வைக்கிறாங்கன்னா அது வேற. இது விவசாய நிலத்திலேயே அவங்க பயிரிட்டு அவங்க கொண்டுட்டு போற கூட சும்மா அவங்களுக்கு இருக்கக்கூடாது, வீண் சிரமம் இருக்கக்கூடாது. அவங்க அந்த காய்கறியை கொண்டு போய் கடை மார்க்கெட்டுக்கு கொண்டு போறாங்கன்னா அதுக்கு செலவாகும். அந்த செலவு கூட தவிர்க்கின்ற வகையில தான் நம்ம நேரடியாக விவசாய நிலத்திலே போய் கையில காசை சுட காசை கொடுத்து காய்கறி வாங்குறோம். கையில காசு வாயில தோசைன்ற மாதிரி
கையில் காசு விவசாயிகளுக்கு கொடுத்து அப்படியே வாங்குறோம் அவங்க சொல்கிற வியாபாரம். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகள் எந்த அளவிற்கு ஆதரவு இருக்கிறது, அதே மாதிரி வாடிக்கையாளர்கள் எந்த அளவிற்கு பயனடைகிறாங்க ஐயா? வந்தாலுங்க இப்ப விவசாயிகளுக்கு இடைத்தரகர்கள் இல்லாம நேரடியாக கிடைக்கிறதுனால நேரடியாக விவசாய அந்த நிலத்திலே போய் நம்ம செக்ரட்டரி மூலமா வாங்குறாங்க. நேரடியா வாங்கும்போது அவங்க என்ன விலை சொல்றாங்களோ நியாயமான விலை அந்த மார்க்கெட் விலைக்கு வாங்கிடுறாங்க. இதை விட்டு அது போய் மார்க்கெட்ல போய் விற்றோம்னா அவங்க கமிஷன் எடுத்துக்கிடுவாங்க. கொண்டு போற செலவு இருக்கு, போக்குவரத்து, வீண் காலதாமதம் ஆகும். இதெல்லாம் தவிர்க்கின்ற பட்சத்தில் விவசாயிகளுக்கு லாபம் கிடைக்கிறது. அதே மாதிரி நேரடியாக கொள்முதல் பண்ணி அதுக்கான அந்த போக்குவரத்து செலவு மட்டும் நம்ம கணக்கில் கொண்டு அந்த கழிவுகளுக்கு மட்டும் கணக்கில் கொண்டு நம்ம நுகர்வோருக்கு விற்கிறதுனால இப்போ ஒரு கிலோவுக்கு குறைஞ்சபட்சம் 10 ரூபா 20 ரூபா லாபம் கிடைக்குது வாங்குறவங்களுக்கு. அது ரெண்டாவது தரமாகவும் இருக்கு. அதனால மக்கள் பயனடைகிறாங்க. இதெல்லாம் மக்களுக்கு நல்ல ஒரு வரப்பிரசாதம் மாதிரி இருக்கு. இப்போ நான் இந்த அம்மா பண்ணை பசுமை நூறு கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். நம்ம தூத்துக்குடியில் இருக்கிற நகரத்தில் இருக்கிற கடை. அந்த கடையில் ஒரு நாளைக்கு 1.5 லட்சம் ரூபாய்க்கு ஒரு கடையில் காய்கறி மட்டும் விற்பனை ஆகுது. இப்போ அந்த கடைக்கு தான் போயிட்டு இருக்கேன். சூப்பா. கண்டிப்பாக ஐயா, பல்வேறு சாதகங்கள் இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள் மூலமாக மக்களுக்கும் சரி விவசாயிகளுக்கும் சரி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ இந்த திட்டமானது தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய பல பகுதிகளுக்கும் விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படிங்கிறதான் பொதுமக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. அந்த கோரிக்கை உங்கள்கிட்ட கொண்டு வந்து சேர்த்ததுல நியூஸ் ஆன் தமிழ் ரொம்பவே சந்தோஷப்படுது. மிக்க நன்றி ஐயா, தொலைபேசி வாயிலாக உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதுக்கு. தொடர்ந்து அடுத்ததாக இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள் சென்னையை பொறுத்த வரைக்கும், சென்னை போன்ற பெருநகரங்களை பொறுத்த வரைக்கும் எந்த அளவிற்கு மக்களினுடைய அந்த எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்திருக்கிறது, மக்கள் இதற்கு எந்த அளவுக்கு வரவேற்பை தந்திருக்கிறாங்க, சாதகமாக இருக்கிறதா விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். விவசாயிகளின் விளைபொருட்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும் நோக்கத்தில் பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடி திட்டத்தை தமிழக அரசு 2013ஆம் ஆண்டில் அறிமுகம் செய்தது. இந்த திட்டத்தின் கீழ் சென்னையில் மட்டும் 40க்கும் மேற்பட்ட பண்ணை பசுமை நுகர்வோர் அங்காடிகள் தொடங்கப்பட்டன. தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளில் இருந்து கொண்டுவரப்படும் காய்கறிகள் சென்னை தேனாம்பேட்டையில் உள்ள பண்ணை பசுமை அங்காடிக்கு கொண்டுவரப்பட்டு பகிர்ந்தளிக்கப்படுவதாக கூறுகிறார் அங்காடி மேற்பார்வையாளர் ராகவன். இந்த காய்கறி கிருஷ்ணகிரி, செட்டிப்பள்ளி, பேரிகை, தங்கம்மாப்பட்டி, ஊட்டி, நாசிக் இது மாதிரி இடத்துலேருந்து கொள்முதல் நேரடியாக விவசாயிகள் மூலம் கொள்முதல் செய்து மக்களுக்கு மலிவான விலையில் விற்கிறோம். கடந்த சில நாட்களாக வறட்சியின் காரணமாக சென்னை நகருக்கு காய்கறிகள் வரத்து குறைந்துள்ளது. இதனால் வெளிச்சந்தைகளில் காய்கறிகளின் விலை உயர்ந்து வரும் நிலையில் பண்ணை பசுமை கடைகளில் குறைந்த விலையில் கிடைப்பதாக கூறுகின்றனர் வாடிக்கையாளர்கள். நான் வீடு பாடியில் இருக்குது. நான் இந்த பக்கம் வரும்போதெல்லாம் இந்த கடையில் வாங்கிட்டு போவேன். இங்கே காய்கறியும் நல்ல தரமாக இருக்குது. விலை குறைவாகவும் இருக்குது. தக்காளி பார்த்தீங்கன்னா வெளியில் அதிகமாக ரேட்டு விற்கும் போதெல்லாம் இங்கே ரொம்ப கம்மியாக கிடச்சிது. இங்கே மோஸ்ட்லி தக்காளி இங்கே ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால இங்கே வாங்கிட்டு போவேன் நான். மேலும் இவ்வாறு விலையும் தரமும் நியாயமாக இருப்பதால் 1 மணி நேரத்தில் 70 வாடிக்கையாளர்கள் வரை தேனாம்பேட்டை பண்ணை பசுமை அங்காடிக்கு வந்து காய்கறி வாங்கி செல்வதாகவும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அடிக்கடி இங்கு வந்து காய்கறிகளில் தரம், விலை, இருப்பு குறித்து ஆய்வு நடத்தி செல்வதால் இந்த அங்காடிகள் மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாக அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். மேலும் 2 நடமாடும் பண்ணை பசுமை கடைகள் சென்னை மாநகரில் செயல்பட்டு வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவிக்கின்றனர். பண்ணை பசுமை காய்கறி அங்காடி இருக்குது. டெய்லியும் விற்பனை சேல்ஸ் பண்ணுறோம். வெளியில் காய்கறி விலை கூடும் போது இங்கே ரேட்டு கம்மியாகவும் இருக்குது, தரமான பொருளாகவும் இருக்குது. அதனால் மக்கள் அடிக்கடி இங்கே கூட்டமாக வாங்குவாங்க. ஒரு நாளைக்கு 1 ஹவருக்கு ஒரு 60-70 பேர்கிட்ட காயிலே கியூவில் நின்று வாங்குவாங்க. வெளி சந்தைகளில் காய்கறிகளை இருப்பு வைக்கப்பட்டு விற்கப்படும் நிலையில் இந்த பண்ணை பசுமை அங்காடிகளில் ஒரு நாளில் கொண்டுவரப்பட்டு அன்றே விற்பதால் காய்கறிகளில் உள்ள முழு சத்துக்களும் கிடைப்பதாகவும், ஆனால் இது குறித்து மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்பதே மக்களின் கோரிக்கையாக உள்ளது.
சென்னை போன்ற பெருநகரங்களில் இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகளை பொதுமக்கள் எந்த அளவுக்கு வரவேற்றிருக்கிறாங்க, எந்த அளவுக்கு பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத விளக்கக்கூடிய ஒரு செய்தி பார்த்தோம். இதே மாதிரி சென்னைக்கு அடுத்தபடியாக கோவை, திருச்சி போன்ற மற்ற பெருநகரங்களிலும் இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகள் அமைக்கப்பட்டிருக்கு. திருச்சியை பொறுத்த வரைக்கும் அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த பண்ணை பசுமை காய்கறி கடைகளால் எந்த அளவுக்கு மக்கள் பயனடைந்து கொண்டிருக்கிறாங்க, அது மட்டும் இல்லாமல் அங்கு சரியான முறையில் இந்த காய்கறிகளாம் விநியோகம் செய்யப்படுகிறதா அப்படிங்கிறது தொடர்பாக நம்முடைய செய்தியாளர் திருச்சி அருண் கிட்ட பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம். அருண் வணக்கம். திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு எத்தனை பண்ணை பசுமை காய்கறி கடைகள் இயங்கிக் கொண்டிருக்கிறது, அங்கு எல்லா காய்கறிகளும் விநியோகம் செய்யப்படுகிறதா, சரியான விலையில விநியோகம் செய்யப்படுகிறதா? நிச்சயமாக மோஜன், திருச்சியை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது பசுமை பண்ணை திட்டமானது ஒரு மிகவும் வெற்றிகரமான ஒரு திட்டமாகத்தான் இங்கே செயல்படுத்தப்பட்டு வருகிறது. ஏறக்குறைய திருச்சி மாநகரத்தை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது 10 பசுமை பண்ணைகள் வந்து அமைக்கப்பட்டிருக்கிறது. இதன் மூலமாக இந்த அங்காடியின் மூலமாக இங்கே இருக்கக்கூடிய இல்லத்தரசிகளும் குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்களும் ஒரு தரமான காய்கறிகளை உண்ணுவது என்பது ஒரு சந்தேகத்துக்கு இல்லாமல் ஒரு நிதர்சனமான உண்மையாகத்தான் இருக்கிறது. இந்த நிலையில் பார்க்கும்போது விவசாயிகள் இதற்காக ஒத்துழைப்பு கொடுக்கிறார்களா, அதே போல அதிகாரிகளுக்கு என்ன மாதிரியான சவால்கள் இதன் மூலமாக அமைந்து கொண்டிருக்கிறது, விவசாயிகளுடைய நிலை என்னவாக இருக்கிறது, மற்ற இடங்களுக்கும் இந்த அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய பசுமை பண்ணை காய்கறி திட்டத்திற்கும் வந்து எவ்வளவு வித்தியாசம், விலைகள் வந்து மாறுபடுகிறது, உழவர் சந்தைக்கும் இதற்கும் எவ்வளவு விலைகள் மாறுபடுகிறது என்பது குறித்தான் பேச இருக்கிறோம். இங்கே நாம் நின்று கொண்டிருக்கிற பகுதி பார்த்தீங்கன்னா சுந்தர் நகரில் இருக்கக்கூடிய ஒரு பசுமை பண்ணையில் நின்று கொண்டிருக்கிறோம். இது ஏறக்குறைய காலை நேரங்கள், அதாவது ஒரு காலை 6 மணிலிருந்து ஒரு 10 மணிக்குள் வந்து இந்த பகுதியை பொறுத்தவரைக்கும் ஒரு 300 கிலோ வந்து காய்கறியானது விற்பனையானது செய்யப்பட்டிருக்கிறது. இதே போல திருச்சியில் இருக்கக்கூடிய ஏறக்குறைய அனைத்து இடங்களிலும் பார்க்கும்போது சராசரியாக ஸ்ரீரங்கத்தில் ஒரு நாளைக்கு 1000 கிலோ வந்து சராசரியாக விற்பனையாக நடைபெற்று வருகிறது. ஒரு 7000க்கும் மேற்பட்ட கிலோக்கள் இந்த பகுதியில் மட்டும் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் வெற்றிகரமாக சென்று கொண்டிருக்கிறது. தற்போது இணை பதிவாளர் ரவிச்சந்திரன் சார் நம்முடன் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட என்ன மாதிரியான பிரச்சனைகள் முன்வைக்கிறாங்க, அவருடைய சவால்கள் என்ன, ஏன்னா புதிய திட்டங்களை வந்து அறிமுகம் செஞ்சுட்டு இருக்காங்க. மொபைல் வேன்கள் மூலமாக, அதாவது டாடா ஏஸ் மூலமாக நேரடியாக கொண்டு சென்று இல்லங்களுக்கும் அவர்கள் வந்து தற்போது விற்பனையானது செய்யப்பட்டு வருகிறது. என்ன சவால்கள் சந்திக்கிறான்னு கேட்கலாம். சார் வணக்கம். நல்லாவே வெற்றிகரமாக போயிட்டுருக்கு. இது வந்து வாழ்த்துக்களை தெரிவிக்கணும். நம்ம மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் நல்லாவே போயிட்டுருக்குன்னு சொல்லலாம். இந்த நிலையில் என்ன மாதிரி சவால்கள் சார்? இப்போ நான் உங்கள்கிட்ட பேசும்போதே நீங்கள் சொல்கிறீங்க விவசாயிகள் மூலமாக உங்களுக்கு வந்து ஒரு ஆதரவு இல்லைன்னு சொல்கிறீங்க. அப்படின்ற என்ன காரணம் அதற்கு சொல்லுங்கள். ஆதரவு இல்லை அப்படின்னு இல்லை, விவசாயிகள் மூலமாகத்தான் விவசாயிகளையும் நுகர்வோர்களை இணைத்து தரமான பசுமையான காய்கறிகளை குறைந்த விலையில் வழங்குவதுதான் இந்த திட்டத்துடைய அடிப்படையான நோக்கம். அதே நேரத்தில் வெளிச்சந்தையை விட குறைவான விலையில் வழங்குவதும் இதனுடைய முக்கியமான நோக்கம். இந்த காய்கறிகள் அனைத்தையுமே விவசாயிகளிடமிருந்து தான் நாம் கொள்முதல் செய்யப்படுகிறது. ஆனால் விவசாயிகளிடம் கொள்முதல் செய்யும் பொழுது அவர்கள் இங்கே இருக்கக்கூடிய காந்தி சந்தையினுடைய விலையை வேண்டும் என்று கேட்கும் பொழுது சில நேரங்களில் அந்த விலையானது உயர்ந்து வருகின்ற பட்சத்தில் அதிகமான விலை நுகர்வோருக்கு வாங்க வேண்டிய நிலை ஏற்படுகிறது. அதை நாம் விவசாயியிடம் தெரிவித்திருக்கிறோம். இப்போ விவசாயிகளுக்கு இதன் மூலமாக என்ன நன்மை ஏற்படுத்தியிருக்குன்னு சொன்னால், முதலில் விவசாயிகளுக்கு காய்கறி உற்பத்தி செய்கிறவர்களுக்கு கடன்கள் வாங்கியிருக்கோம். கடந்த ஆண்டு மட்டும் 1.5 கோடி ரூபாய் அளவுக்கு வாங்கியிருக்கும். இந்த ஆண்டு 5 கோடி ரூபாய் காய்கறி உற்பத்தி செய்யக்கூடிய விவசாயிகளுக்கு மட்டும் வழங்குவதற்கும் அவர்களுக்கு தேவையான இடுபொருள் வழங்குவதற்கு ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதற்கு அடுத்தபடியாக அவர்கள் காந்தி சந்தையில் எந்த விலைக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்களோ அதே விலையை நம்மளுடைய பண்ணை பசுவின் ஊர்வோர் கடைக்கு தேவையான காய்கறிகளை விவசாயிகள் கொள்முதல் செய்கிறோம். அதற்கு விவசாயிகளுக்கு இதனால் என்ன ஏற்படக்கூடிய நன்மை என்ன என்றால், இப்பொழுது காந்தி சந்தையில் அவர்கள் விற்பனை செய்யும்போது 10% அவர்கள் கமிஷனாக கொடுக்க வேண்டும். அதே நேரத்தில் நம்முடைய பண்ணை பசுமை கடையை கொள்முதல் செய்வதன் போது அதை போன்ற தரகுகள் ஏதும் கிடையாது. அதோடு இடைக்கழிவும் அங்கே இருக்கும். காந்தி சந்தையில் நம்மளுடைய பண்ணை பசுவின் ஊர்களுக்கு விவசாயிகளிடம் என்ன எடை அவர்கள் முன்னாலே எடையிட்டு அந்த பொருட்களை கொள்முதல் செய்கிறோம். இப்படிப்பட்ட நன்மைகள் இருப்பதால் விவசாயிகள் நமக்கு மிகுந்த ஒத்துழைப்பு தருகிறார்கள். ஆகவே இப்பொழுது கிட்டத்தட்ட 21 தொடக்க வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக அந்தந்த பகுதியில் விளையக்கூடிய காய்கறிகளை அங்கிருந்து கொள்முதல் செய்து இங்கே வந்து நம்மளுடைய கடைகள் பண்ணை பசுமை நுகர்வோர் கடைகள் மூலமாக விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இப்போது நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல தான் இது வந்து ஒரு தரமானது. இப்போ தக்காளி பார்த்தீங்கன்னா திடீர்னு ரோட்டில் கொட்டுவாங்க ஃப்ரீயாக, திடீர்னு பார்த்தீங்கன்னா 120 ரூபாய் இப்போ நிற்கிது. அப்படின்றப்போ இது எப்படி நீங்கள் வந்து பேலன்ஸ் பண்ண முடியுது? மற்ற இடங்களில் வந்து அவங்க ஸ்டாக் பண்ணுறாங்க. அப்படின்றப்போ நீங்கள் ஃப்ரெஷ்ஷாக வாங்கி கொடுக்குறன்றப்போ அது உங்களால் சவால்களை சந்திக்க முடியுதா? அது வந்து முறையாக உங்களை தரமாக கொடுக்க முடியுதா? நிச்சயமாக. அப்படி இல்லைன்னா கிட்டத்தட்ட 11/1/2016 அன்று மாண்புமிகு முன்னாள் முதல்வர் அவர்கள் இதை தொடங்கி வச்சாங்க. கிட்டத்தட்ட இது ஒரு வருஷம் 8 மாதங்கள் ஆகிவிட்டது. இதுவரைக்கும் 1120 டன் காய்கறிகள் விற்பனை செய்யப்பட்டுள்ளது. அதனுடைய வால்யூம் பார்த்திங்கன்னா 2,13,00,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டிருக்கு. அப்போ அந்த ஒரு நம்மளால் அதை நிலைநிறுத்த முடியல என்றால் இவ்வளவுதான அளவான காய்கறிகளை நாம் விற்பனை செய்திருக்க முடியாது. இதில் வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் விவசாயிகள் சில இதே நாங்கள் வந்து கடந்த ஜனவரி மாதம் கொள்முதல் செய்யும்போது
தக்காளியினுடைய விலை கிலோ 4 ரூபாய்க்கு தான் விவசாயிகளிடம் வாங்க வேண்டிய நிலை ஏற்பட்டது. அப்பொழுது விவசாயிகளுக்கு நாம் ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு ரூபாய் 2 ரூபாய் ஊக்கத்தொகை கொடுத்து கொள்முதல் செய்து அதை இங்கே உள்ள நுகர்வோருக்கு குறைந்த விலையிலே கொடுக்குறோம். ஆகவே அந்த மாதிரி விவசாயிகளுக்கு நாம் உதவி செய்யும்போதனால் விவசாயிகள் தொடர்ந்து நம்மளிடம் கொடுக்கக்கூடிய ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கிறோம். அதே போல் நுகர்வோருக்கும் நீங்கள் சொன்னது போல் தக்காளி இப்பொழுது வெளி மார்க்கெட்டில் இன்றைய விலையை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் தக்காளியுடைய விலை இன்றைக்கி 38 ரூபாய், வெளி மார்க்கெட்டில் 48 ரூபாய். அது உழவர் சந்தையை விட 2 ரூபாய் நாம் 3 ரூபாய் குறைவாகத்தான் கொடுக்குறோம். ஆகவே வெளி மார்க்கெட்டு விலையை கட்டுப்படுத்தும் நோக்கத்தில் தான் இதை நாம் ஏற்படுத்துகிறோம். ஆக குறைந்த விலைக்கு விவசாயிகளிடம் வாங்காமல் அவர்களுக்கு உரிய விலையை, அதாவது சராசரி விலையை அதாவது சரியான விலையை கொடுத்து நுகர்வோருக்கு வாங்கக்கூடிய விலையில் கொடுப்பது, இந்த நோக்கத்தில் தான் சொல்கிறீங்க. அப்படி அதே நேரத்தில் வந்து இல்லத்தரசின்னு இருக்காங்க, அவங்கள்ட்டையும் கேட்கலாம். அம்மா இப்போ ஐயா பேசுனதை கூட கேட்டிருப்பீங்க. இப்போ வந்து அவர் சொல்கிற மாதிரி தக்காளி இங்கே என்ன ரேட்டுமா, பக்கத்து வந்து தனியார் கடையில் என்ன ரேட்டு? இப்போ எங்கள் தெருவிலே கொண்டாந்து விற்கிறாங்க. அவங்க அங்கே கடையில் வாங்குகிற இடத்துல வந்து 45 ரூபா விற்கிறாங்க. சரி நம்ம இங்கே தான் வரோம்ல, அப்படியே இங்கேயே வாங்கிட்டு போயிடலாம் அப்படின்னு பார்த்தா இங்கே கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதை விட இங்கே ஒரு 8 ரூபா 9 ரூபா கம்மியாக தானே இருக்குது. அதனால இங்கே வந்து நாங்கள் கஜாமலில் இருக்கோம், கஜாமலேருந்து இங்கே வந்து வாங்க வரோம். என்னமோ வரீங்களா இங்கே? வாரத்துக்கு 3 தடவை 4 தடவை வந்து வாங்கிட்டு போகிறோம். எப்படிம்மா காய்கறிலாம் தரமாக கொடுக்குறாங்களா, ஃப்ரெஷ்ஷாக இருக்கா, இல்லை வந்து ஏதோ ஃப்ரிட்ஜில் வச்சு கொடுக்குறாங்க? இல்லை ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அதே மாதிரி கேட்டாலும் குறைச்சி தருவாங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை கிடையாது, நியாயமாக கொடுக்குறாங்க. அதனால் வந்து வாங்க வரோம். அம்மா வணக்கம், நீங்கள் எந்த இதில் வரீங்க? இங்கே எவ்வளோ நாளாக இங்கே காய்கறி வாங்கிட்டு இருக்கீங்க? மற்ற கடைகளுக்கும் இதுக்கும் வந்து என்ன வித்தியாசம் அப்படிங்கிறது? இங்கே வந்து ரேட் வந்து மற்ற மார்க்கெட்டோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப கம்மியாக இருக்குது, குவாலிட்டியாக இருக்குது வெஜிடபிள்ஸ்லாம். அதனால தான் இங்கே வந்து ப்ரிஃபர் பண்ணி வந்து வாங்குகிறோம். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ரேட்டு கம்மியாக இருக்கிறனால. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா அவங்கெல்லாம் ஏசிலாம் போட்டு பெரிய லெவலில் வச்சுருக்காங்க. ஒரு கவர்மெண்ட் கடை வந்து ஏன் இப்படி வச்சுருக்காங்க? இதை இன்னும் என்ன தரம் உயர்த்தலாம்னு நினைக்கிறீங்க? இல்லை, இவங்க வந்து ஓப்பன் டு ஆல் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்களுடைய குவாலிட்டியை வந்து டிஸ்பிளே பண்ணுற மாதிரி தான் வச்சுருக்காங்க. ரேட் வந்து ரொம்ப கம்மியாகவே இருக்குது. இப்போ 1 கிலோ தக்காளி பார்த்தீங்கன்னா 80 ரூபா 110 ரூபா இருக்கும்போதுமேவும் இங்கே வந்து நாமினல் ரேட்டில் தான் அவங்க கொடுக்குறாங்க. ஸோ கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன் தான் அவங்க ஃபஸ்ட்டு எய்மாக இருக்குது. ஸோ வி ஆர் ஹாப்பி டு பர்ச்சேஸ் இட். அதான் இப்போ நீங்கள் நல்ல தரமான காய்கறி கொடுக்குறாங்க, நானே அதை வந்து ஏற்றுக்கிறேன், நான் இல்லைன்னா சொல்ல. இன்னும் வந்து மற்ற கடைகளை பார்க்கும்போது இங்கே கொடுக்கலாம், ஏன் இப்போ அவங்க ஏன் இப்போ அவ்வளோ ரேட்டுக்கு விற்கிறாங்க, இவங்களால ஏன் இவ்வளோ குறைஞ்ச ரேட்டுக்கு வைக்க முடியும்? இன்னும் என்ன தரம் உயர்த்தலான்னு நினைக்கிறேன். இவங்க வந்து டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறாங்க, அதனால அவங்க தரமான காய்கறியை குறைவான விலையில் தராங்க. டைரெக்டாக பர்ச்சேஸ் பண்ணுறதுனால அவங்களுக்கு கம்மியாக கிடைக்கிது. இன்னும் நிறைய காய்கறிகள் கொண்டு வரணும் அப்படின்றது தான் எங்களுடைய விருப்பம். ஆகவே இப்போ விவசாயிகளிடத்தையும் நுகர்வோரையும் நேரடியாக இணைப்பதனால் இடைத்தரகர் இல்லாமல் இருப்பதனால் நாம் குறைந்த விலையில் கொடுக்க முடியுது. அதுதான் முக்கியமான நோக்கம். இதில் நாங்கள் இதை வந்து ஒரு அறிவியல் பூர்வமாக ஒரு சயின்டிஃபிக் ஸ்டோராக தான் இதை நாங்கள் நடத்துகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா வரக்கூடிய நுகர்வோருக்கெல்லாம் ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துகிறோம். காய்கறிகள் ஒரு மனிதன் சராசரியாக ஒரு நாளைக்கு 300 கிராம் எடுத்துக்கணும். ஆனால் சராசரியாக நமக்கு கிடைக்கிறது 180 கிராம் தான் கிடைக்குது. ஆகவே அதை இப்பெல்லாம் நாங்கள் இங்கே வலியுறுத்துகிறோம். ஏதோ ஒரு கடையை நடத்துவதை போல் நடத்தாமல் மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி அதில் உள்ள சத்துக்கள், குறிப்பாக கால்சியம், பாஸ்பரஸ் எவ்வளவு இருக்குது, விட்டமின்ஸ் எவ்வளவு இருக்குது, மினரல்ஸ் எவ்வளவு இருக்குது, இதெல்லாம் நாங்கள் எழுதி போட்டிருக்கோம். அது மாதிரி என்னென்ன காய்கறிகள் மருத்துவ குணம் இருக்குது என்பதையெல்லாம் தெரிவித்துக்கோம். நிச்சயமாக இது மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கிறது. நிச்சயமாக மனோஜ், நீங்கள் கேட்டிருப்பீங்க, இங்கே வந்து தரமான காய்கறிகள் தற்போது வழங்கப்பட்டு வருகிறது. இருப்பினும் வந்து அதிகாரிகளுக்கு, அதாவது அரசாங்கம் எடுக்கக்கூடிய புதிய நல்ல திட்டங்களுக்கு நேரடியாக கொள்முதல் செய்யணும், விவசாயிகளும் ஒரு ஒத்துழைப்பு கொடுக்கும் பட்சத்தில் இது இன்னும் தரம் உயர்த்தப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக அருண், திருச்சியை பொறுத்த வரைக்கும் அங்கு விவசாயிகளுடைய ஒத்துழைப்பு தேவை அப்படின்னு சொல்லி இந்த பசுமை பண்ணை காய்கறி கடையினுடைய அந்த பொறுப்பாளர்கள்லாம் சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பக்கம் இருந்தாலும் இதே மாதிரி நீலகிரி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் அங்கு இருக்கக்கூடிய மலை காய்கறிகளை கொள்முதல் செய்வதற்கு இந்த பசுமை பண்ணை காய்கறி அங்காடிகளுக்காகவே அங்கு கொள்முதல் நிலையங்கள் எல்லாம் அமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி விவசாயிகளுடைய தரப்பிலிருந்து ஒரு கோரிக்கை எழுகிறது. அவர்களுடைய கோரிக்கையை விளக்கக்கூடிய ஒரு செய்தி தொகுப்பு அடுத்ததாக பார்க்கலாம். மலை மாவட்டமான நீலகிரி மாவட்டத்தில் சுமார் 70,000த்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உருளைக்கிழங்கு, கேரட், பீட்ரூட், முட்டைக்கோஸ் போன்ற மலை காய்கறிகளை பயிர் செய்து வருகின்றனர். இந்த காய்கறிகளை உதகை மற்றும் மேட்டுப்பாளையத்தில் உள்ள தனியார் விற்பனை மையங்களுக்கு எடுத்து சென்று விற்பனை செய்வதில் தங்களுக்கு நஷ்டம் ஏற்படுவதாக தெரிவிக்கும் மக்கள் தமிழக அரசு மீண்டும் பண்ணை பசுமை காய்கறி திட்டத்தை செயல்படுத்த வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர். ஸ்ட்ரைட்டாக நுகர்வோருக்கு கொடுப்பதனால் எங்களுக்கு நல்ல லாபம் கிடைத்தது. அதை வாங்கி சாப்பிடுபவர்களும் குறைந்த விலையில் சாப்பிட்டு கொண்டிருந்தார்கள். தற்சமயம் எங்களிடம் குறைந்த விலையிலும்
கன்சியூமருக்கு அது அதிக விலையாக புரோக்கர் மூலமாக விட்டு கொண்டு இருக்கிறார்கள். இது மீண்டும் பசுமை பண்ணை திட்டம் மீண்டும் வந்தால் எங்களுக்கு மிகவும் உதவிகரமாக இருக்கும் என்று தெரிவித்துக் தமிழக அரசால் கடந்த 2013ஆம் ஆண்டு பண்ணை பசுமை திட்டம் தொடங்கப்பட்டது. இதன்படி மலை காய்கறிகள் அதிக சாகுபடி செய்யப்படும் பகுதிகளில் அரசு சார்பாக மலை காய்கறி கொள்முதல் செய்யப்பட்டு சென்னை, கோவை போன்ற மாவட்டங்களுக்கு கொண்டு செல்லப்பட்டது. ஆனால் விலை சரிவின் காரணமாக கடந்த ஓராண்டாக இந்த கொள்முதல் நிலையங்கள் மூடப்பட்டுள்ளதாகவும் மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். பசுமை திட்டத்தை ஒன்று ஓப்பன் பண்ணாங்க கவர்மெண்ட்டில், தமிழ்நாடு கவர்மெண்ட்டுங்க. இப்போ ஒரு வருஷமாக அது நடந்துட்டு இருந்துச்சு. விவசாயிகிட்ட நேரடியாக விவசாயிகிட்ட வாங்கிட்டு போவாங்க. இப்போ அந்த ஒரு வருஷமாக இப்போ அது கொடுத்தனால விவசாயிங்களுக்கு இப்போ நல்ல லாபம் கிடைச்சிட்டு இருந்துச்சு. நடுவில் தரகர் இல்லாமல் டேரெக்டாக தோட்டத்தில் ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு போய் கோயம்புத்தூர், மெட்ராஸு, திருநெல்வேலி அந்த பக்கம் கொடுத்துட்டு இருந்தாங்க. இப்போ ஒரு வருஷமாக அது இல்லாதனால இடைத்தரகர்னால விவசாயிங்களுக்கு ரொம்ப பாதிக்குது. தமிழக அரசு நீலகிரி மாவட்டத்தில் மீண்டும் பசுமை பண்ணை திட்டத்தை தொடர்ந்து நடத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இங்குள்ள 70,000க்கும் மேற்பட்ட விவசாயிகளின் கோரிக்கையாக உள்ளது. சிவசாமி, நியூஸ் 7 தமிழ், ஊட்டி. வேளாண் பொருட்களுடைய கொள்முதல் விலையும் சரி, அதற்குடைய விற்பனை விலையும் சரி, இந்த ரெண்டுமே நியாயமான முறையில் இருக்கணும் அப்படிங்கிறதுடைய மிக முக்கியமான நோக்கத்துக்காகத்தான் இந்த உழவர் சந்தையாகட்டும், பசுமை பண்ணை காய்கறி கடைகளாகட்டும் அமைக்கப்பட்டிருக்கு. விவசாயிகள் சிவகங்கையை சேர்ந்த விவசாயிகள் தங்களுடைய அந்த வாழை பொருட்களுக்கான தகுந்த விலை கொடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைகளை கூட இப்போ நம்ம பார்க்கலாம். வாழைத்தார் விலைவாசி ரொம்ப அதிகமான விற்பனைக்கு வாழைத்தார் வித்துட்டு இருக்கு. தார் 500 ரூபா, 600 ரூபா, 700 ரூபா வாழைத்தார் வித்துட்டு இருக்கு. வியாபாரிங்க பார்த்தீங்கன்னா அங்கிட்டு காரைக்குடி, தொண்டி, ராம்நாடு, மதுரை, தேனி, கம்பத்திலேருந்துலாம் எல்லாம் வர்றாங்க. வியாபாரி அந்த அளவுக்கு இங்கே சரக்கு ரொம்ப வரத்து ரொம்ப குறைவாகி போயிடுச்சு. விவசாயிக்கு இப்போ தார் 500 துணிஞ்சு செய்யலாம். இப்போ இலக்கட்டு 1000 ரூபா விற்கிது. ஆரம்பத்துலேருந்து இலக்கட்டு 1000 ரூபா விற்கிதுன்னா ஒரு துணிஞ்சு கடன் கப்பி வாங்கி செய்யலாம். அதனால் காயெல்லாம் சமயத்தில் விற்கிது இல்லை. காய் 200 ரூபா, 150 ரூபா வரும்போது விவசாயிக்கு ரொம்ப பாதிப்பு வரும். விவசாயிகளுக்குன்றது ஒரு தனிப்பட்ட நிர்ணய விலை எதுவுமே கிடையாது. விலை ஒரு நாளைக்கு ஒரு 6 மாதத்துக்கு 150 ரூபாய்க்கு விற்கும், பிறகு 500 ரூபாய்க்கு விற்கும். 500 ரூபாய்க்கு விற்றுதுன்னா வருஷம் பூரா ஒரு விவசாயி 12 மாதமும் இலையை எடுத்து கொண்டாந்து கொடுக்க போகிறதில்ல. அவன் செய்ய போகிற விவசாயம் ஒரு வருஷம். அதில் 4-5 மாதம் வரைக்கும் இலை கிடைக்காது. அங்கிட்டு ஒரு 6-7 மாதத்துக்கு கிடைக்க போகும்போது அந்த கிடைக்கிற 3 மாதமும் அந்த 150 ரூபாய்க்கு போயிடும். கடைசியாக இலை அழிக்க போகிற நேரத்தில் 400-500 விற்கும். அதனால் அவன் ஒரு பெரிய பிரமாதமான பெனிஃபிட் அடைய போகிறதில்ல. விவசாயிக்கு நிர்ணயமான விலையே கிடையாது. மலை காய்கறிகளை கொள்முதல் செய்வதற்கு கண்டிப்பாக அங்கு கொள்முதல் நிலையங்கள் அமைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி நீலகிரி மாவட்ட விவசாயிகள் கோரிக்கை வைத்திருந்த அந்த செய்தி தொகுப்பை பார்த்தோம். தொடர்ந்து நம்முடைய செய்தியாளர் ஆல்வின் திருநெல்வேலியிலிருந்து மீண்டும் இணைந்திருக்கிறார். அவர்களிடம் பல்வேறு கேள்விகளை முன்வைக்கலாம் உழவர் சந்தை தொடர்பாக. ஆல்வின், உழவர் சந்தையை பொறுத்த வரைக்கும் திருநெல்வேலி மாவட்டத்தில் இன்னும் பல உழவர் சந்தைகள் வேண்டும், அதனுடைய எண்ணிக்கையை அதிகரிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை எழுந்திருக்கிறது. அதே போல இந்த பசுமை பண்ணை காய்கறிகள் அந்த கடைகளும் அங்காடிகளும் அமைக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது. இதனால வாடிக்கையாளர்கள் எந்த அளவிற்கு ஒரு விழிப்புணர்வோடு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கலாம் ஆல்வின். இதனால அதிக அளவு பயனடைகிறாங்களா இந்த உழவர் சந்தையினால? உங்களுடைய கேள்விக்கு அரசு அதிகாரியோடு நாம் பேசலாம். அவர் என்ன விளக்கங்களை தருகிறார். ஏனென்று சொன்னால் தொடர்ந்து 6 உழவர் சந்தை மட்டும் திருநெல்வேலியில் செயல்பட்டு வருகிறது. இப்போ 6 உழவர் சந்தை தான் செயல்பட்டு இருக்குது. மக்களிடத்தில் எந்த அளவுக்கு இதுக்கான வரவேற்பு இருக்குது? சராசரியாக ஒரு நாளைக்கு எவ்வளோ மக்கள் வந்துட்டு இருக்கிறாங்க? பொதுவாக ஒரு உழவர் சந்தை பொறுத்தவரையில் எங்கள் 6 இதில் நல்ல விவசாயிகளும் விநியோகம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி நுகர்வோர்களும் நிறைய இன்றைக்கி பொறுத்தவரையில் விவசாயிகள் வந்துட்டு இருக்காங்க. இப்போ மேலப்பாளையத்தை பொறுத்தளவில் நுகர்வோர்களை பொறுத்தளவு அங்கே 65 விவசாயிகள் கார்டு கொடுத்துருக்கோம். அவங்க விநியோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க. மகாராஜா பொறுத்தளவு 214 விவசாயிகள் விளைபொருள் கொண்டு வியாபாரம் பண்ணுறாங்க. அதே மாதிரி தென்காசியில் 24, சங்கரங்கோ பொறுத்தளவில் 51, கண்டியப்பேரை பொறுத்தளவு 16 பேர், இவ்வளோ பேர் விவசாயம் பண்ணுறாங்க. நுகர்வோரை பொறுத்தளவில் மகாராஜா நல்லில் ஒரு 600 to 700 பேர் வராங்க. மேலப்பாளையத்தில் 300 to 400 பேர் வராங்க. தென்காசியை பொறுத்தவரை 100-150 பேர் வராங்க.
சங்கரங்கோயிலில் வந்து 100லேருந்து 110 பேர் வராங்க. கண்டியபுரத்தை பொறுத்தளவு வந்து 100லேருந்து 112 பேர். இவர் ஒரு மிகப்பெரிய விவசாய மாவட்டம், அதிகமான விவசாயிகள் இருக்கக்கூடிய மாவட்டத்தில் மிக குறைந்த அளவிலான விவசாயிகள் மட்டும்தான் இதில் பதிவு செஞ்சுருக்கிறாங்க. இதை எப்படி எடுத்துக்கலாம்? விவசாயிகளுக்கு போதிய விழிப்புணர்வு இல்லைன்னு எடுத்துக்கலாமா, அல்லது மக்களிடத்தில் வந்து வரவேற்பு இல்லைன்னு எடுத்துக்கலாமா? நம்ம எப்படி அவங்க விழிப்புணர்வு இருக்குது. இங்கே வந்து அவங்க வந்து அதனுடைய இதை தெரிஞ்சுக்கல. நம்ம வந்து விவசாய பொருளை கொண்டு வந்து இங்கே வச்சு இருந்து விவசாயம் பண்ண வேண்டியிருக்க, விநியோகம் பண்ண இருக்க வேண்டியன்னு நினைக்கிறாங்க. அவங்க விரும்புகிறாங்க. ஆனால் அவன் வந்து இங்கே வந்து இருந்து வியாபாரம் பண்ண வேண்டியிருக்கு அப்படின்னு யோசிக்காங்க. ஏன்னா அவங்க விவசாயம் பண்ணிட்டு களைச்சிருக்கும் போது இங்கே வந்து நம்ம ஒரு நாள் காலையில் வந்து மதியம் வரை இருந்து விநியோகம் பண்ண வேண்டியிருக்கு. அதை நம்ம அது சில ஆட்கள் விரும்புறதில்லை, அதனால் வரதில்லை. அது நிறைய பேர் விரும்பி வந்துகிட்டு இருக்காங்க. இப்பவும் அதனுடைய ஊக்கத்தை கொடுத்துட்டு இருக்கோம். அதனால் இனி பின்னாங்களே வருவாங்க. அவங்க வந்து இது சம்பந்தமான ஒரு விழிப்புணர்வு விவசாயிகளுக்கும் மக்களுக்கும் பசுமை இந்த உழவர் சந்தை தொடர்பாக ஒரு நல்ல விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கை எடுத்திருக்கிறீங்க? அப்போ வந்து நாங்கள் வந்து SADP திட்டத்தில் வந்து எல்லா விவசாயிகளுக்கும் வந்து கிராமம் போய் நாங்கள் பயிற்சி கொடுத்துட்டு இருக்கோம். திறன் மேம்பாட்டு பயிற்சி, இந்த மாதிரி ஒரு பயிற்சி கொடுக்கும்போது அப்போ விவசாயிகள்ட்ட எல்லாத்தையும் சொல்கிறோம். உங்கள் விளைபொருளை வந்து நீ உழவர் சந்தையில் கொடுத்து இப்படி வந்து விநியோகம் வந்து உட்காந்து விநியோகம் பண்ணி அதிக லாபம் பெறலாம், அடையலாம்ல. அது தானே நீங்கள் செஞ்சால் தானே உங்களுக்கு நல்லது. வேறு இடைத்தரகர் வந்து அவங்க லாபம் அடைஞ்சு போயிடுறாங்க. அது விவசாயின்னு சொல்கிறாங்க, அந்த மாதிரி சார் எங்கள்கிட்ட வாங்கிட்டு போய் அவங்க பண்ணிடுறாங்க, நாங்களே நம்ம வர்றதுக்கு முயற்சி பண்ணுறோன்னு அவங்களும் எல்லாரும் அதன் பயிற்சி மூலம் நாங்கள் கிராமம் போய் சொல்லிக்கிட்டு இருக்கோம். இதே போல் வந்து இப்போ தொடர்ந்து வந்து இந்த காய்கறிகள் கொண்டு வரக்கூடிய காய்கறிகள் மீதம் இருந்தால் அதை வந்து ஒரு பதப்படுத்தி வைக்கிறதுக்கு அந்த குளிர்பாதன கிடங்குகள் வந்து எவ்வளோ இருக்குது, போதுமான அளவில் இல்லைங்கிற ஒரு வருத்தம் வந்து விவசாயிகள்கிட்ட இருக்குது. அதுக்கு என்ன மாதிரி ஏற்பாடு செஞ்சுட்டு இருக்கோம் நம்ம? இல்லை, இப்போ வந்து எல்லா உழவர் சந்தையில் வந்து அதை வச்சுக்கிற அளவுக்குள்ள கோல்ட் ஸ்டோரேஜ் ஏற்பாடு பண்ணிகிட்டு இருக்கோம். நம்ம அரசில் நாங்கள் வந்து அடிஷ்னலாக தேவைப்படும் பட்சத்தில் வந்து அரசில் நிதி பெற்று அதுக்கு நாங்கள் வந்து அடிஷ்னலாக போடுறதுக்கு நடவடிக்கை எடுத்துகிட்டு இருக்கோம். இதே போல் இது வந்து காய்கறிகளுக்கு பேசணும். இதே போல் ஒரு மிக முக்கியமான விளைபொருள் வந்து நெல், வாழை இதெல்லாம் வந்து பதப்படுத்தி, அதாவது அதை வந்து சேமித்து அதுக்கான உரிய விலை கிடைக்கிறதுக்கு சந்தைப்படுத்துறதுக்கு என்ன மாதிரி நடவடிக்கைகளை நம்ம வேளாண்மை துறை சார்பில் எடுத்திருக்கோம்? இப்போ நெல்லை பொறுத்தளவு வந்து எல்லா விளைபொருளும் அவங்க எல்லா விவசாயிகிட்ட நாங்கள் போகும்போதெல்லாம் விவசாயிகள்கிட்ட எல்லா கிராமங்களில் போகும்போது பயிற்சி கொடுக்கும்போது எல்லாம் சொல்கிறோம், உங்கள் விளைபொருளை நீங்கள் அறுவடை பண்ணி உடனே விநியோகம் பண்ணிடாதீங்க. அதை வந்து காய போட்டு விநியோகம் செஞ்சோம்னா நம்ம உளுங்குறு பிறப்படம் எல்லா ஊர்களையும் இருக்குது, அங்கே போய் சேமிப்பு வச்சு நீங்கள் வந்து விலை கூடும் போது விநியோகம் பண்ணால் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்படின்னு கேட்டுக்கொள்கிறேன். அதே போன்று அரசு தரப்பில் விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைக்க பல்வேறு நடவடிக்கைகள் எடுத்திருப்பதாகவும், காய்கறிகளுக்கு போதிய இடங்கள் போதிய நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் விளக்கம் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக ஆல்வின், திருநெல்வேலி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் உழவர் சந்தைகளை மக்கள் வாடிக்கையாளர்களை ஈர்க்கிறதுக்கு என்னென்ன வகையான புதுமையான திட்டங்கள் எல்லாம் செயல்படுத்தப்படலாம் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரிகளுடைய கருத்தை கூட நீங்கள் பதிவு செஞ்சிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ஆல்வின். தொடர்ந்து அரசு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்காகவும் பலதரப்பட்ட மக்களுக்காக, குறிப்பாக விவசாயிகளாகட்டும் வாடிக்கையாளர்களாகட்டும் எல்லாருக்குமே சென்று சேர வேண்டும் அப்படின்னு சொல்லி பல திட்டங்களை அறிவிச்சிருந்தாலும் அதற்கான ஆதரவு அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக விவசாயிகளிடமிருந்தும் அந்த ஆதரவு வர வேண்டும். அது தொடர்பான விழிப்புணர்வு கண்டிப்பாக பொதுமக்கள் மத்தியிலும் இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைக்கு நம்மளுடைய நிகழ்ச்சியின் மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டதா இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு பசுமை பண்ணை காய்கறிகள் அந்த திட்டமாகட்டும், உழவர் சந்தை திட்டமாகட்டும் எந்த அளவிற்கு தமிழகம் முழுக்க செயல்பட்டு கொண்டிருக்கிறது, அதனுடைய நடவடிக்கைகள் எல்லாம் எப்படி இருக்கிறது, எப்படி மக்கள் மத்தியில் அது பார்க்கப்படுகிறது அப்படிங்கிறது தொடர்பாக விரிவாக அலசனும். கண்டிப்பாக பல கோரிக்கைகளும் கூட சம்பந்தப்பட்ட துறை சார்ந்த அமைச்சர்கிட்ட கூட வச்சிருக்கிறோம். கண்டிப்பாக நம்முடைய தீர்வு பாலம் நிகழ்ச்சி மூலமாக இந்த கோரிக்கைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இன்றைய தீர்வு பாலம் நிகழ்ச்சியை நிறைவு செய்யலாம். வணக்கம்.